இந்திய ராணுவத்தில் பணிபுரியும் போது 2 பிள்ளைகளும் ராவி நதியில் தவறி விழுந்து மரித்து விட்டார்கள். பிறகு அவர் மற்றும் அவர் மனைவி பிள்ளைகள் இழந்த துக்கத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டு இருக்கும் போது இயேசு கிறிஸ்து தரிசனம் கொடுத்து இருவரும் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் செய்து வரும் சத்திய வேத ஆராய்ச்சி ஊழியம் ஆண்டவருடைய கிருபையால் வல்லமையாக நடைபெற்று வருகிறது. அவர்கள் கொடுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். இந்திய தேசத்தில் எழுப்புதல் வேண்டும். இயேசு சிந்திய ரத்தம் தெளித்திட வேண்டும். ஆத்தும அறுவடை செய்திட வேண்டும். சீடரை எங்கும் அனுப்பிட வேண்டும். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். இந்தியாவில் வாழ்கின்ற மக்கள் ஒன்று கூடணும். இந்தியாவில் வாழ்கின்ற மக்கள் ஒன்று கூடணும். இமய முதல் குமரி வரை ஜெபாவி பொழியணும். இமய முதல் குமரி வரை ஜெபாவி பொழியணும். இமய முதல் குமரி வரை ஜெபாவி பொழியணும். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். வறுமை பாவத்திலே சாகும் ஜனத்தை மீட்கணும். வறுமை பாவத்திலே சாகும் ஜனத்தை மீட்கணும். சாதி மத பேதமின்றி இயேசு நாமம் போற்றணும். சாதி மத பேதமின்றி இயேசு நாமம் போற்றணும். சமத்துவ சமுதாயம் சத்தம் இன்றி மலரணும். சமத்துவ சமுதாயம் சத்தம் இன்றி மலரணும். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். சீடனும் ஜாமக்காரன் யுத்த வீரன் எழுமணும். சீடனும் ஜாமக்காரன் யுத்த வீரன் எழுமணும். நாடெங்கும் நற்செய்தி திருவசனம் விதைக்கணும். நாடெங்கும் நற்செய்தி திருவசனம் விதைக்கணும். நாளிடம் எங்கும் இயேசு திருநாமம் தொனிக்கணும். நாளிடம் எங்கும் இயேசு திருநாமம் தொனிக்கணும். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும்.
வானத்தில் தூதர் கூட்டம் எக்காலதுணி கேட்கும்போது, வானத்தில் தூதர் கூட்டம் எக்காலதுணி கேட்கும்போது, இயேசு ராஜா வருவாரு எதிர்கொண்டு அழைக்கணும், இயேசு ராஜா வருவாரு எதிர்கொண்டு அழைக்கணும். பரிசுத்த கூட்டமாக பரலோகம் போகணும், பரிசுத்த கூட்டமாக பரலோகம் போகணும். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார், சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும், சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். இந்தியாவில் வாழ்கின்ற மக்கள் ஒன்று கூடணும், இந்தியாவில் வாழ்கின்ற மக்கள் ஒன்று கூடணும். இமய முதல் குமரி வரை ஜெபாவி பொழியணும், இமய முதல் குமரி வரை ஜெபாவி பொழியணும், இமய முதல் குமரி வரை ஜெபாவி பொழியணும். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார், சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும், சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் ஊழியத்தின் சார்பாகவும் உங்களுக்கு ஒரு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. இந்த நாளில் நம் ஊழிய கூடிகளை வந்திருக்கிறதுனாலே ஊழியருக்கு ஏற்ற கர்த்தர் ஆவியார் நம்மோடு இடைப்பட வேண்டும். அல்லேலூயா. என ஆண்டவர் சொல்கிறார், நான் ஊழியருக்கு ஏற்ற மன்னாவை வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. அந்த மன்னாவை நீங்கள் புசித்து பலனடைந்து உங்களுடைய ஊழியங்கள் வர்த்திக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. முதலாவது நாம் பார்க்க வேண்டும் என்னென்றால், ஒரு ஊழியக்காரருக்குள்ளே இருக்கிற ஒரு சபை வளர்ச்சிக்காக, சபை முன்னேற்றத்துக்காக, சபை அதிகமாய் பெருகுவதற்காக. அல்லேலூயா. ஒன்று சபை வளர்ச்சி, அது முன்னேற்றத்துக்காக, அதை விருத்தி அடைவதற்காக. ஒன்று சபையானது, ஒரு ஊழியக்காரரானது ஒரு நல்ல மேய்ப்பன் விடுத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவது, அந்த விழுத்திருக்கிற அந்த ஊழியக்காரர் தான் சபையை ஸ்திரப்படுத்த முடியும். அல்லேலூயா. மூன்றாவது, ஸ்திரப்படுத்துறவர்கள் தான் அந்த சபையை நிலைநிறுத்தி வருகை கொண்டு போக முடியும். அல்லேலூயா. இந்த மூன்று காரியங்களை குறித்து ஆவியார் நம்முடைய இடைப்படும்படியாக முதலாவது எபிரேயர் 13:17 சொல்லுகிறது, உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க மாட்டாது. ஹல்லேலூயா. பாருங்க, உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாக விழித்திருக்கிறவரானபடியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க மாட்டாதே. அல்லேலூயா. இப்போ இங்கே முக்கியமாக பார்க்க வேண்டியது, அந்த ஊழியக்காரன், அந்த மேய்ப்பன், சபையை நடத்துகிற ஒரு மேய்ப்பன், அவர் என்ன செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்குன்னா, அங்கே அதிகமாக விழித்திருக்க வேண்டும் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. விழித்திராவிட்டால் சபை நிர்வாணமாய் காணப்படும். விழித்திராவிட்டால் சபை நிர்மாணமாக இருக்கும். வருகையில் மேய்ப்பரும் போக முடியாது, சபையும் வருகையில் போக முடியாது. அல்லேலூயா. எப்போ ஆரோன் தன்னுடைய சபையை நிர்மாணப்படுத்தினான் என்றால் அங்கே அவன் விழித்திருக்கவில்லை, ஆனால் மோசே விழித்திருந்தான். அல்லேலூயா. மோசே 40 பகல் 40 இரவு கண் விழித்து அவன் கண்ணீரோடு தேவ சமூகத்தில் தண்ணீரும் குடியாமல் தேவ பாதத்தில் உட்கார்ந்திருக்கிற ஒரு நல்ல ஒரு மெய்ப்பனாக இருந்தான். அல்லேலூயா. அதுக்கேற்ற ஆத்துமாக்களை கர்த்தர் சபை கொடுத்தார். இன்றைக்கி நம்ம கண் விழித்து ஜெபிக்கிறது குறைவாயிடுச்சு. புரியுங்களா? இப்போ வரப்போகிற நாட்கள் இன்னும் ஒரு 5 வருஷம் ஆனீங்கன்னா நம்ம உட்காந்துருக்க அந்த 10 பேர் கூட இருக்க மாட்டோம். ஏன்னா நமக்கு பின்னாடி யாரும் நம்ம என்ன பண்ணுறதில்ல, யாருமே உருவாக்குறதில்ல. அல்லேலூயா. இன்னும் ஒரு 2050 வரும்போது இங்கே யாருமே இருக்க மாட்டோம். யாருன்னா இருப்புமா? ஒரு 25 வருஷம் கூட்டி பாருங்க, உங்கள் மேலே இருப்புமா? அதுக்கு முன்னாடி சுனாமி வருது, பூமி அதிர்ச்சி வரப்போகிறது, பஞ்சங்கள் வரப்போகிறது, பயங்கரமான கொடிய வியாதிகள் உலகத்தில் தீப்பற்றி எரிஞ்சு கொண்டிருக்கிறது என்று வெளிப்படுத்தின 6-8 நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. இன்னும் கொஞ்ச நாள் வர வர பார்த்திங்கன்னா சர்ச்சையெல்லாம் ஒரு நான் மாறிடுது, ஒரு விக்கிரகாரம் கோயிலாக மாறும்.
இனி வெளிநாட்டில் எல்லா சபைகளும் அப்படி தான் மாறிக்கொண்டு வருகிறது. இன்றைக்கி ஜெபம் குறைய 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 சபைக்குள்ளே இருக்கிற மேய்ப்பர் தன்னுடைய விழுத்து கொண்டுறாதனால அல்லேலூயா. அன்றைக்கி ஆண்டவர் சொன்னார், 1 மணி நேரமாவது என்ன செய்யுங்க விடுத்தருன்னு கேட்டார். ஆனால் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க, தூங்கின்னு இருந்தாங்க. தூங்கும் போது கடைசியில் ஆண்டவர் சொன்னார், இப்போ நான் போகிறோம்பா அப்படின்னு போது அவங்க எல்லாமே நிர்வாணமாகி துணி உடை இல்லாமல் நிர்வாணம் ஓடினார்கள். இன்றைக்கி வரப்போகிற நாட்கள் அப்படியே தான் வரப்போகிறது. ஏன்னா இன்றைக்கி நிறைய ஊழியர்கள் என்ன பண்ணுறாங்க, தூக்கத்தை முதல் விரும்புகிறார்கள். அல்லேலூயா. ஜெபிக்கிறதே குறைவாயிடுச்சு. இயேசு சொன்னார் 40 பகல் 40 இரவு என்ன சொன்னார், ஜெபம் பண்ணார். அப்போ இயேசு எதுக்கு ஜெபம் பண்ணார், ஒரு கேள்வி எழுப்ப வேண்டும். அப்போ இயேசு அவர்கிட்ட அன்றைக்கி மந்தைகள் இல்லை, சபை இல்லை, ஆனால் அதில் 40 பகல் 40 ஜெபம் பண்ணார். இன்றைக்கி நமக்கு சபையாக இருக்குது, ஆனால் நம்ம என்ன பண்ணுறல, நான் இயேசுவை பின்பற்றுன்னு சொல்கிறோம், ஆனால் இயேசு செய்தபடி நம்மளால் என்ன பண்ண முடியல, செய்ய முடியல. 40 நாள் இருந்தால் நம்ம செத்துருவோம், செத்துட்டு பிறகு ஊழியம் செய்ய முடியாது. அல்லேலூயா. அதனால் நம்ம சாகத்துக்கு பயந்துக்குன்னு என்ன பண்ணுறோம், நம்ம ஊழியத்தை இயேசு நம்ம பின்பற்றதை காட்டிலையும் வேறு யாராவது ஒரு ஊழியக்காரன் என்ன பண்ணிடலாம், தூங்குகிற ஊழியக்காரை பின்பற்றி நிறைய பேர் போய் கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா அவர் ஜெபம் பண்ணுறதெல்லாம் அவர் பின்னாடி வரவங்க எப்படி இருப்பாங்க, எப்படிப்பா இருக்கா ஐயா சொல்லுங்கள் நீங்கள். நம்ம ஜெபம் பண்ண மாட்டோம், நம்ம 40 பகல் எதுக்கு போடுறது. பிசாசு கோமா ஸ்டேஜ் உண்டாங்கன்னா 40 பகல் போடலாம், நம்மளும் அவனை கோமா ஸ்டேஜ் அனுப்பி ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சிடலாம். அல்லேலூயா. அதுக்கு என்ன காரணம்னா, தேவன் இயேசு கிறிஸ்து பின்பற்றாமல் வேறு யாரையோ பின்பற்றி கொண்டிருக்கிறாங்க. அதனால தான் சபை நிர்விசாரமாகி வரப்போகிற நாட்கள் நீங்கள் யோசித்து பாருங்கள். இனி வரப்போகிற காலங்கள் யாத்திராகத்தில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மோசே நடத்தி கொண்டு வருகிறார். இயேசுவ புஸ்தகத்தில் போகும்போது இயேசுவா நடத்தி கொண்டு போகிறார். அது பிறகு ஊழியக்காரனே கிடையாது, புரியுங்களா. விற்கிறாரு உள்ளே வந்துடுச்சு, ஃபுல்லாக விற்கிறாருனால சபை நடந்து கொண்டு இருக்கிறது. கர்த்தருடைய கோபம் இறங்கிடுச்சு. அதே போல் இப்போவும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் காலம் நாள் போகும்போது ஊழியக்காரர் எங்கேயுமே நம்ம என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது, புரியுங்களா. நான் இந்தியன் ஆர்மியில் ஒர்க் பண்ணி 40 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். எத்தனை வருஷம், 40 வருஷம். ஆண்டவர் அங்கேயும் இங்கே கொண்டு வந்து என்ன போய் பெங்களூரில் போய் உபதேசம் பண்ண சொல்கிறாரு, போய் மியான்மரில் போய் ஏன் சொல்கிறாரு, ஏன் தாய்லாண்டுக்கு போக சொல்கிறாரு அப்படின்னா, அந்த மிலிட்ரிக்காரங்களுக்கு ஒரு காரியம் இருக்கும், எது சொன்னாலும் கீழ்ப்படிவாங்க. மிலிட்ரிக்காரங்களுக்கு என்ன இருக்குது, நீங்கள் இது கீழே வந்து அவுட் சைடு பண்ணி வந்தாலும் எடுனா எடுத்துருவாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அது மாதிரி ட்ரைனிங், புரியுங்களா. ஒரு சாதாரண நாட்டை காக்கிறதுக்கே இப்படிப்பட்ட ட்ரைனிங்னா பரலோகத்துக்கு போகிறதுக்கு எவ்வளோ ட்ரைனிங் வேணும், எவ்வளோ பயிற்சி வேணும். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, விடுத்திருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஏன்னா உத்தரவாதம் பண்ணிட்டார், நம்மக்கிட்ட 10 ஆத்மா இருக்குதோ 100 இருக்குதோ 200 இருக்குதோ அதெல்லாம் கிடையாது. அறுவடை மிகுதி விடுத்தந்தான் ஆண்டு கொடுப்பார். அல்லேலூயா. அப்படி வேதத்தில் நாம் பார்க்கும்போது அங்கே மத்தேயு 25:5 வாசிக்கிறோம். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கி விட்டார்கள். மணவாளன் வரும்போது சபை மணவாட்டி சபை எப்படி இருக்கணும், ஆயத்தமாக இருக்கணும். ஆனால் மணவாளன் வரும்போதே தூங்கி இருப்பாங்க. இப்போ ஆண்டவர் சொல்றார், மணவாளன் வரப்போகிற நாட்கள் நெருங்கிடுச்சு. இனி சபையை வந்து இருக்கிறதாவது நம்ம என்ன பண்ணிடணும், இனிமேல் சபையை இருக்கிறத வைத்து அதை உருவாக்கி ஒரு நல்ல மணவாட்டியாக கொண்டு போய் நிறுத்தணும். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், 4000 வருஷம் பழைய ஏற்பாட்டில் முடிந்தது. 4000 வருடம் முடியும் போது இயேசு வந்தார் உலகத்துக்கு. யார் வந்தது, நோவா காலத்திலிருந்து மல்லிகை புஸ்தகம் முடியும் போது இயேசு வராரு. அன்றைக்கி எத்தனை வருஷம் முடிஞ்சது, 4000 வருஷம் முடிஞ்சது. இயேசு உயிர்த்தெழுந்த நாள் பிறகு இந்த 2033 வரும்போது 2000 வருஷம் முடிய போகுது, 2033. புரியுங்களா. அப்போ இயேசு மரித்து உயிர்த்தெழுந்ததுக்கு அன்றைக்கி 33 உயிர்த்தெழுந்தார். 33 வருஷம் ஊழியம் செய்தார். அப்போது 2000 வருஷம் முடியும் போது மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டது எத்தனை வருஷங்கள், 6000 வருஷம். ஒரு 6 நாள் நீ வேலை செய்து 7ஆவது நாள் ஓய்வுனார். அதை தான் 1000 வருட அரசாட்சி. இப்போ 6000 வருஷம் முடியும் போது எப்படி இருக்க போது, ஆண்டோடைய வருகை வந்துடும். நம்ம சொல்லலை, ஆண்டவர் அவர் கரெக்டாக அவர் வேலையை செய்கிறார். புரியுங்களா. வசனத்தை கரெக்டாக நிறைவேற்றி கரெக்டாக வந்தார் பூமிக்கு. கரெக்டாக வந்தார் இல்லைங்களா. வந்து கரெக்டாக சிலுவைக்கு போனார், மரித்தார், உயிரோடு எழுந்தார். அவர் வேலையை கரெக்டாக பர்ஃபெக்டாக முடித்தார். அதுக்கு பிறகு 2000 வருஷம் இன்றைக்கி ஆண்டவர் நம்ம சொல்கிற 6000 வருஷம் முடிய போகிறது. முடிந்த பிறகு உபத்திர காலம் ஆரம்பமாக போகுது. அதனுடைய உபத்திரம் மகா உபத்திர காலத்துக்கு ஏற்ற வழிகள்லாம் உலகத்தில் இன்றைக்கி நடந்து கொண்டிருக்கு. நம்ம எவ்வளோ ஜோமனி பார்க்குறோம்,
புரியுங்களா? ராஜ்யத்தில் என்ன இல்லை? அமைதி இல்லை. இன்னைக்கு அக்கிரமம் பெருகி கொண்டிருக்கிறது. அன்பில்லாத காலங்களாக மாறிவிட்டது. பிசாசுடைய ஆதிக்கம் பெருகிவிட்டது. புரியுங்களா? லூசிபனுடைய வேலை முழுமையாக செய்வதற்கு அவன் 7 வருஷத்துக்காக இன்னைக்கு 6000 வருஷம் வேலை செய்து கொண்டிருக்கிறான். 7 வருஷம் அவன் ஆளுகை செய்வதற்கு எத்தனை வருஷம் வேலை செய்கிறான்? 7 வருஷம் வேலை செய்வதற்கு 6000 வருஷமாக அதுக்காக என்ன பண்ணுறான்? ஆயத்தமாகி கொண்டிருக்கிறான். ஏன்னா நீ கொள்ளை கொண்டு ஜனங்க எங்கே போகுது? இது மாதிரி விடுத்திருக்காத கூட்டம்லாம் எங்கே போகுது? அவன் இழுத்துன்னு போய் நேருக்கு போகிறான். புரியுங்களா? அப்போ விடுத்திருக்கிறது மிக அவசியம். ஜெபம் என்பது ஒரு மேக்னெட் மாதிரி, அது ஆத்துமாக்களை அழைத்து கொண்டு வரும். ஜெபம் என்பது ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி. நம்ம ஜெபம் பண்ணிட்டு போனால் நம்ம பின்னாடி அடுத்த ஊழியக்காரர் எழுப்பிடுவார். நாம் ஜெபம் பண்ணலன்னா அடுத்த ஊழியக்காரர் என்ன பண்ண முடியாது? எழுப்பவே முடியாது. நாம் பிள்ளைகளை பெற்று அதுக்கு சரியாக உருவாக்கலாம் அப்படின்னா, சரியாக படிக்க வைக்கலன்னா அது எப்படி இருக்கும்? ரோட்டில் எங்கன்னா என்ன பண்ணியிருக்கோம்? தவறான வேலையில் போய் ஈடுபடும். சரியான வேலை இருக்காது, வறுமை இருக்குது, சரியான அவர்களுக்கு சம்பளம் இருக்காது. அதே போல் அது விசுவாசிகள் நம்ம கொடுத்த விசுவாசிகள் நம்ம சீசனாக உருவாக்குறோமா? சாமக்காரர்களை உருவாக்குறோமா? யுத்த வீரர்களை உருவாக்குறோமா? இனி சபையில் போய் தேடி பாருங்கள். ஒரு வருஷத்துக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு 60 சபைக்கு போகிறோம். எத்தனை சபைக்கு? 60 சபைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஒரு வாரத்துக்கு 2 அல்லது 3 சபைக்கு, புரியுங்களா, ஒவ்வொரு இடங்களும் ஓடுறோம். ஏன் ஓடுறோம்? பார்க்குறோம், போய் பாருன்னு. அந்த எந்த சபை விடுத்திருக்கிறதோ அந்த சபை வரைக்கும் போவோம். அல்லையா? ஏன்னா இனி காலம் செல்லாது. புரியுங்களா? இனி ரொம்ப நெருக்கமான காலம். சபைக்கு ரொம்ப பாரத்தை உண்டு பண்ணுற காலம் வந்துடுச்சு. ஏன் அப்படின்னா இந்த ஆண்டோடைய வருகை மிக சமயமாக இருக்கிறபடியினால் சபையை நாம் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். சபைக்காக விடுத்திருந்து ஜெபிக்க வேண்டும். ஜெபம் ஒரு மனுஷனை பரிசுத்தப்படுத்திடும். அல்லையா? யாரெல்லாம் ஜெபித்தாங்களோ எடுத்து பாருங்க. மோசே ஜெபம் பண்ணார், எலியா ஜெபம் பண்ணார், இயேசு ஜெபம் பண்ணார். எலியா 40 பகல் இரவு நடந்தே போகிறாரு. ஒரு நாள் சாப்பிட்டுட்டு. எத்தனை நாள் சாப்பிட்டாரு? ஒரே நாளில் சாப்பிட்டுட்டு 40 பகல் என்ன பண்ணுறாரு? நடந்தே போகிறாரு. அல்லையா? மோசே 3 முறை 40 இரவு 40 பகல் என்ன பண்ணிக்கிறாரு? ஜெபம் பண்ணார், தன் மந்தைகளை காத்துக்கொள்வதற்காக. இயேசு 40 பகல் ஜெபம் பண்ணார். அல்லேலூயா. அப்படி ஜெபம் பண்ணும் போது என்ன நடந்தது? அவர் அதிகமாக ஜெபம் பண்ண என்ன நடந்ததுன்னா, மோசேயும் எலியாவும் புதிய ஏற்பாட்டில் நிற்கிறாங்க. எங்கே நிற்கிறாங்க? எத்தனோ வருடத்துக்கு முன்பாக மோசே மரித்தார். நியாயப்பிரமாணம் புஸ்தகம் முடியும் போது உபாகத்தில் வாசிக்கிறோம், அவர் மரித்தார். அல்லேலூயா. ஆனால் அவர் உயிரோடு வந்து எங்கே நிற்கிறாரு? மருவ மலையில் வந்து நிற்கிறாரு. அப்போ ஜபம் ஒரு நாள் மறிக்காது, ஜெபிக்கணும் மறிக்க மாட்டாங்க. புரியுங்களா? தேவனோடு ஒருத்தர் பேசத்தான் சபை வளரும். நம்ம யாரோட பேசி இன்றைக்கி சபையை வளர்க்குற முயற்சி பண்ணுறோம், சபை கீழே போயினே இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னா, தேவனோடு பேசுகிற நேரத்தை குறைக்கும் போது. அல்லேலூயா. ஒரு பாத்திரத்தை 21 நாள் வச்சா எப்படி இருக்கும் பாத்திரம்? அனல் மூட்டினே இருக்கிறோம். அதில் ஒரு அண்டா தண்ணி இருக்குது. 21 நாள் எரிஞ்சால் அந்த பாத்திரம் 21 நாள் பாத்திரமே எரியும். ஆனால் அதை 2 மணி நேரம் மட்டும் நான் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணோம்னா அந்த பாத்திரம் 2 மணி நேரத்து தண்ணி எப்படி இருக்கும்? இருக்கிற தண்ணி அதில் இருக்கும், அனலும் இருக்காது, பாத்திரம் அனலும் இருக்காது. ஒரு கோழி யானை தன் முட்டை மேலே 21 நாள் உட்காந்தா அதனுடைய ரூபத்தை கொண்டு சாயலாக அது குஞ்சுகளை பறிக்குது. அதே கோழியானது உலகெல்லாம் சுற்றின்னு இருந்தால் முட்டை வச்சுட்டு என்ன பண்ண முடியாது, எல்லா முட்டையும் கெட்டு போயிருக்கும். அப்படி தான் இன்றைக்கி சபை இருக்குது. அல்லையா? நான் உலகெல்லாம் சுற்றுறேன், ஆனால் என் முட்டைகள் என்ன பண்ண முடியல, குஞ்சு பறிக்க எடுக்கணுமே. ஒரு மேய்ப்பினுடைய வேலை என்னமோ, ஒரு கோழியை போல் என்ன பண்ணியிருக்கணும். இயேசு வந்து கோழிக்கு என்னவா இருக்கிறாரு? அடையாளமாக இருக்கிறாரு. கோழி எப்படி இருக்குது? அடைக்கலம் புகழுது. கழுகு பிதா கூப்பிட்டு பேசுகிறாரு, கழுகு சுமக்குது. ஆனால் புறா எப்படி இருக்குதான்? கபடம் இல்லாது இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ 3 காரியங்கள் அங்கே பார்க்குறோம். அப்போ விடுத்திருந்து ஜெபிக்கிற சபைகள் எப்படி வேகமாக வளரும். இனி கடைசி காலத்தில் விடுத்திருந்து ஜெபிக்கக்கூடிய சபையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. விடுத்திருந்து ஜெபிக்கிற சபை மேய்ப்பரை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். என் ஆத்துமாக்களை, என் ஆடுகளை கொடுக்கலாமா, கொடுக்கூடாதா? புரியுதுங்களா? அப்போ விடுத்திருந்து ஜெபிக்கிற சபையை கர்த்தர் பார்க்குறார். லூக்கா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுது பாருங்கள். அப்போது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியிலே தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருக்கிறார்கள். மந்தையை காக்கிற நேரம் எப்போ? பகலில் காக்குறாங்களா மந்தையை? ரைட்டில் காக்குறாங்களா? ராத்திரி நேரத்தில் மந்தைகளை காத்து கொண்டிருக்கிறாங்க மேய்ப்பர்கள்.
அப்போது பரலோகத்தில் இருக்கிற தூதன் வந்து யாருக்கு மெசேஜ் கொடுக்குறாருன்னா மேய்ப்பர் கொடுக்குறாரு, இந்த மாதிரி கிறிஸ்து இயேசு ஒத்து பிறந்திருக்கிறாருன்னு. அதே மந்தை மேய்ப்பர் தூங்கி இருந்தால் யாருக்கு மெசேஜ் கொடுப்பாரு? புரியுங்களா? ஏலிகிட்ட பேச வேண்டிய தேவன் அவர் சாமுவேல்கிட்ட குழந்தைகிட்ட பேசுகிறாரு. புரியுங்களா? ஏன்னா ஏலி என்ன பண்ணுகிறாரு? தூங்கின்னு இருக்கிறாரு. ஆனால் இன்னைக்கு சாமுவேல் என்ன பண்ணுறாரு? அங்கே விழுத்து கொண்டு இருக்கிறாரு. அப்போ ஆண்டவர் யார்கிட்ட பேசுகிறாரு? மேய்ப்பரை விட்டுட்டாரு. ஏன்னா மேய்ப்பரும் திசை திரும்பி போயிட்டாரு. அந்த மேய்ப்பருடைய பிள்ளைகள் எப்படி இருக்குது? சீர்கட்டு இருக்குது. அப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை நம்ம எப்படி வளர்க்கணும்? நமக்கு ஒரு பிள்ளைகளோ 2 பிள்ளைகளோ ஆண்டு கொடுத்தாரு. அந்த பிள்ளைகளை எப்படி உருவாக்கணும்னா ஒரு நல்ல ஒரு தானியேலை போல உருவாக்கணும். அல்லேலூயா. ஒரு நல்ல ஒரு எஸ்ரா போல உருவாக்கணும். தானியேல் 3 வேளை ஜெபிக்கிறவனா இருந்தான். இன்றைக்கி ஒரு மேய்ப்பருடைய மகனை கூப்பிட்டு ஜெபம் எத்தனை மணி ஜெபம் பண்ணுன்னு கேட்டால் அப்படின்னா எனக்கு தெரியல அப்படின்றாங்க. அல்லேலூயா. தேவனை நோக்கி பார்க்குற ஒரு மேய்ப்பர் விசுவாசிகிட்ட போயிட்டு எதனா கிடைக்குமான்னு பார்த்தா அதுக்கு யார் பார்த்துன்னுக்கிறதா? அந்த ஏலியுடைய பிள்ளைகள், அந்த மேய்ப்பனுடைய பிள்ளைகள் பார்க்குறாங்க. அதனால் தேவனுடைய நாம தூசிக்கப்படுகிறது. அடுத்த ஜெனரேஷனை உருவாக்க முடியல ஒரு ஊழியக்காரர். புரியுங்க? அவ்வளோ கடினமாயிடுச்சு. பிசாசுடைய ஆதிக்கம் பெருகிடுச்சு. விடுத்திருந்து ஜெபிக்க நேரம் கிடைக்கல. தூங்கி என்ன பண்ண போகிறோம்? எப்படி இருந்தால் அந்த மண்ணுக்கு போகிற சரீரம் சாப்பிட போகுது. ஒரு நாள் இந்த மண்ணான சரீரத்தை மண் சாப்பிட்ற போகுது. ஆனால் நம்ம இதில் தூங்கி நம்முடைய கணக்கு எடுத்து பார்த்தா ஊழியம் ஆரம்பத்தில் தூங்கினால ஊழியத்தை காட்டிலும் அதிகமாக தூங்கி இருக்கிறோம். அல்லேலூயா. அப்படி தூங்குகிற ஊழியக்கார் பரலோகத்தில் போய் நிற்க முடியுமா? இனிமேலாவது நம்முடைய தூக்கத்தை குறைச்சி இனிமேல் என்னுடைய ஜபத்தை ஆவியை பெற்று அபிஷேகத்தை பெற்று ஜபத்தில் உட்கார்ந்தோம்னா ஊழியம் வேகமாக வளரும். யாராவது ஒரு ஊழியக்காரை தேடுறாரு ஆண்டவர். இன்னைக்கு இந்த பட்டணத்தில் நான் என்ன பண்ண போகிறேன்? அந்த சபையை ஸ்திரப்படுத்த போகிறேன், சீர்படுத்த போகிறேன். உன் ஜப நேரத்தை அதிகப்படுத்து, உன் விழுத்துறது ஜபத்தை அதிகப்படுத்து. இந்த வருகிற 15, 16, 17, 18 72 மணி நேரம் நாக்பூர் பகுதியில் போய் ஜெபிக்கிறோம். நாங்கள் எத்தனை மணி நேரம்? 72 ஹவர்ஸ் ப்ரேயரு நாக்பூர் சென்டரில் போய் ஜெபிக்கிறோம். வருஷத்துக்கு ஒரு முறை போய் அங்கே 72 மணி நேரத்தில் ஜெபம் பண்ணுறோம். இன்றைக்கி நிறைய மனம் திரும்பி சபையில் சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க. ஜபம் இல்லாத யாரும் மனம் தர முடியாது. ஏன்னா ஜபத்துக்கு பின்னாடி மனுஷனுக்கு பின்னாடி ஒரு ஆவி இருக்கிறது. அந்த ஆவி தான் ஆளுகை செய்யும். அந்த ஆவிக்கு கை கால் இல்லை, ஒரு ஆவி மட்டும்தான் இருக்குது. அது ஜபத்தினால தான் ஓடும், வேறு எதுலையுமே ஓடாது. ஜபத்தினால தான் இந்த தேசத்தை சுத்திகரிக்க முடியும், வேறு எந்த வழியுமே கிடையாது. அல்லேலூயா. யார் இடத்துல ஜபம் இருக்கிறதோ, எங்கே ஜபத்துடைய ஆதிக்கம் பெருகுதோ அங்கே தேவன் வல்லமை இறக்கிறார். எங்கெல்லாம் ஜபம் இருந்ததோ, கொரியாவில் போய் பாருங்கள், ஜபம் அதிகமாக இருந்தனால்தான் அந்த சபையில் 25 லட்சம் பேர் இருக்கிறாங்க. புரியுங்களா? நம்ம சபையில் ஏன் 25 லட்சம் இல்லைன்னா நம்ம ஜபத்துடைய ஆதிக்கம் எவ்வளோ இருக்குது? ஜபம் பண்ணுறதுக்கு முழங்கால் போட்டாவே என்ன வந்துடுது? ஃபோன் வந்துடுது. அந்த ஃபோன் எடுத்து வெளியே போனவங்களுக்கு ஜபம் போயிடுது. அல்லேலூயா. நம்ம ஃபோனுக்கு முதல்ல எடுத்து கொடுத்துட்றோம். புரியுங்களா? ஐயோ அந்த ஊழியக்காரர் ஃபோன் பண்ணார். நமக்கு தேவனோடு பேசக்கூடிய நேரத்தை குறைச்சிட்டு ஃபோனில் நிறைய பேசி 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 என்ன பண்ணுறோம்? பழகிட்ட பிறகு அப்புறம் ஊழியம் போயிடுது. அந்த ஊழியம் போவதுக்கு என்ன காரணம்? அவங்க யார்கிட்ட பேசுனாலும் அப்படி தான் ஊழியம் இருக்கும். அல்லேலூயா. நம்ம தேவன் இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் கலெக்டராக வந்திருக்கிறாங்க, எத்தனையோ பேர் பெரிய பெரிய அதிகாரிகளாக வந்திருக்கிறாங்க. தேவன் அவங்களாம் தெரிந்து கொள்ளாமல் நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லாத நம்மளை தெரிந்து கொண்டு ஊழியத்தை கொடுத்துருக்கிறாரு. நம்ம என்ன செய்யுதுன்னு ஆண்டவருக்கு கணக்கு கேட்டால் என்ன பண்ணுறதில்ல. சபையுடைய நிலைமை கேட்டால் ஜபம் இல்லை. ஆண்டவர் சொன்னார், இரவு போகலாம் என்ன பண்ணு, 72 ஹவர்ஸ் ப்ரேயர் போடுன்னு எழுதி வச்சிருக்கிறார். பழைய ஏற்பாடில் யாருக்கும் எழுதி வச்சு கொடுக்கல. ஆனால் புதிய ஏற்பாடுகளுக்கு தான் ஜபத்து குறித்து எழுதி வச்சிருக்கிறார். நம்ம கையில் கொடுத்துட்டாரு பைபிளை. புரியுங்களா? இதில் 72 மணி நேரம் இருக்குது ஜபம். அந்த ஜபத்தை நீங்கள் போடுங்க அப்படின்றாரு. அப்படி போட்டு ஜபிக்கிற சபை எப்படி இருக்கும்? பிசாசு அந்த இடத்துல என்ன பண்ணுவான்? தூங்கி நிற்பானா? எப்படி படுத்து நிற்பானா? ஐயோ இந்த சபையை நான் ஒன்றும் மேற்கொள்ள முடியலையே. ஏன்னா ஜபத்தினுடைய ஆதிக்கம் எப்படின்னா, ஜபம் வந்து ஆவியை சுட்டெரிச்சிருது. புரியுங்க? அந்த ஏரியாக்குள்ளே வராதபடி காக்குது. அதனால தான் எரிதேன்றான் பிசாசு. புரியுங்களா? தேவன் இறங்கி வேலையை செய்யாமல் எந்த வேலையும் செய்ய முடியாது ஊழியக்காரால். அது ஒரே வழி என்னன்னா ஜபந்தான். அந்த ஜபத்துக்குள் வல்லமை இருக்கிறது, அந்த ஜபத்துக்குள் அக்னி இருக்கிறது, அந்த ஜபத்துக்குள் தேவனை அறிகிற அறிவு இருக்கிறது, அந்த ஜபத்துக்குள் நம்முடைய எல்லா ஆசீர்வாதங்களும் உள்ள அடக்கி வச்சிருக்கிறார்.
அந்த ஜெபத்துக்குள் உன்னுடைய அத்தனை ஆத்மாக்கள் உள்ளே அடங்கி இருக்கிறது. அதனால தான் பிசாசு கொண்டு தெரியும், இந்த ஊழியர்கள் ஜெபம் பண்ணால் இந்த ஊரே ரட்சிக்கப்பட்டுரும். ஆனால் ஊழியக்காரி எப்படியாவது மயக்கி ஏதாவது என்ன பண்ணிடணும், தூங்க வச்சுட்டா போதும். அல்லேலூயா. தூங்கிட்டாங்கன்னா நம்ம இந்த ஊரே ஆதிக்கம் பண்ணிடலான்னு. இன்னைக்கு பிசாசனுடைய ஆதிக்கம் பெருகிறதுக்கு காரணம் என்னன்னா, நம்மளை தூங்க வச்சுன்னு இருக்கிறான். அல்லேலூயா. அப்போ நம்ம உஷாராக இருந்தோம்னா இயேசுக்காக ஒரு முறை தான் ஊழியம் செய்ய போகிறோம் இந்த சரீரத்தில். மறுபடியும் அந்த சரீரத்துக்கு வரப்போகிறது கிடையாது. இந்த ஒரே ஊழியம், இந்த ஒரே சரீரத்தில் ஆண்டவருக்காக முழு ஆத்மாவையும் முழு மனதையும் முழு சரீரத்தை ஒப்பு கொடுத்தோம்னா பின்னாடி வர ஆகத்தியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் புறப்பட்டு போவீங்க இலைப்பாறத்துக்கு. அப்போ உனக்கு பின்னாடி அநேக ஊழியர்கள் எழும்புவாங்க. அது உன் கண்ணை தந்தே காட்டுவார் ஆண்டவர். ஏன்னா பின்னாடி வர ஒரு ஊழியத்தை ஏற்படுத்தினா அதுக்கு ஒரே வழி ஜெபம் வழி தான். அல்லேலூயா. அதனால தான் இயேசு கிறிஸ்து பகலெல்லாம் ஊழியம் செய்தார், இரவெல்லாம் செபித்தார் என்று அங்கே சொல்லப்பட்டது. லூக்கா 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ரா முழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி பாருங்க, ரா முழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. தேவனோடு பிதாவோடு தக்க பேசுகிறார். அல்லேலூயா. ரா முழுதுமாக பிதாவினத்தில் பேசுகிறவர் இயேசு. அல்லேலூயா. அது ரா முழுதும் அவர் ஜெபம் பண்ணும்போது காலையில் எழும்பி வரும்போது அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவர் சீஷர்களை அழைத்து அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்ற ஒரு அப்பாயின்மெண்ட்டை கொடுக்கிறார். அல்லேலூயா. பொழுது விடிந்த போது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். அல்லேலூயா. ஒரு ஜெபத்தை இரவலா நீ போட்டீங்கன்னா மறுநாள் காலையில் 10 சபையில் அவ்வளோ மேய்ப்பர்களை உருவாக்க முடியும். நீங்கள் அப்பாயின்மெண்ட் கொடுக்கலாம். அல்லேலூயா. ஒரு சுவிசேஷ ஒரு 10 சுவிசேஷம் எழுப்பிடலாம் சபையிலேருந்து. பின்னாடி அவங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசனம் எழுப்பிடலாம். இவங்களாம் எங்கேருந்து எழும்ப பரவுறாங்க, காலேஜிலேருந்து வரப்போகிறது கிடையாது. சுவிசேஷகர் சபையிலேருந்து தான் வரப்போகிறாங்க. அப்போ 20 பேர் இருக்கலாம். அந்த இரவில் ஒரு இரவு ஃபுல்லாக அவர் ஜெபம் பண்ணும்போது காலையில் அவர் பொழுது விடிந்த போது பார்த்தா அந்த 20 பேரில் 10-12 பேர் என்ன பண்ணுறாரு, அப்போஸ்தலராக மாற்றுகிறார். அல்லேலூயா. இன்னும் அவங்க சீசர்களே லாக்கி இல்லை, ஆனால் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறா பாருங்க. அது மாதிரி நம்ம கொடுக்க முடியுமா? ஏன்னா இரவெல்லாம் நம்மளாம் தூங்கி இருந்தால் எப்படி கொடுக்க முடியும்? இரவெல்லாம் தூங்குற ஊழியக்காரு காலையில் சபை எப்படி இருக்கும்? நிர்வாணமாக இருக்கும். அல்லேலூயா. இன்னும் கொஞ்ச நாள் பாருங்கள், சபைகள்லாம் நிர்வாணத்தில் இருக்கும். சபையில் எங்கே ஜபம் இருக்குதோ அங்கே ஓடிவிடும். எல்லாம் ஆவியானு கொண்டு போய் அங்கே விட்டுருவார். சபையெல்லாம் காலி பண்ணிவிட்டு மேய்ப்பெல்லாம் கொண்டு போய் அங்கே உட்கார வைப்பார். ஏன் அப்படின்னா காலங்கள் அப்படி இருக்குது. சரிங்களா. ஆவியானவர் தன் சபையை எதுக்காக ஆவியை இறங்கி வந்தார்னா மணவாட்டிகளை உருவாக்கும்படியாக. அப்போ நம்ம மணவாட்டியை உருவாக்கலைன்னா என்ன செய்வார்? சபையை ஒரு காலேஜில் படிக்கிறாங்க, எதுவுமே அவங்களுக்கு வேலை கிடைக்கல, அந்த காலேஜ் போய் சேர்ப்பாங்களா? சேர்க்கவே மாட்டாங்க. அதே ஒரு சபையில் மணவாட்டி உருவாக்கப்படலைன்னா அந்த சபை எதுக்கு? ஆண்டவர் எதுக்காக சபையை நடத்துகிறாரு? எதுக்காக ரத்தம் சிந்தினார்? எதுக்காக 6 மணி நேரம் சிலுவையில் தொங்கினார்? எதுக்குப்பா தொங்கினார்? சபையை கட்டி எழுப்புவது தானே, மணவாட்டிகள் எழுப்புவதுக்கு தானே. அவருக்கு யார் வேணும்? ஒரு மணவாட்டி வேணும். அந்த மணவாட்டி எழும்புவதற்கு தான் ஆண்டவர் என்ன செய்தார்? தன் ரத்தத்தை சிந்தினார், விலைக்கரையை கொடுத்தாரு. 6 மணி நேரம் தொங்குறாரு. புரியுங்களா? 6 மணி நேரம் தொங்கின அவரே இயேசு கிறிஸ்து என்ன யோசிப்பார்? எனக்கு ஒரு நல்ல மணவாட்டிகளை உருவாக்குவதற்கு தேற்றவல்லனை பூமிக்கு அனுப்பினார். அல்லேலூயா. தேற்றவல்லன் அந்த வேலையை செய்வதற்கு நம்ம இடம் கொடுக்கலன்னா கர்த்தர் செய்வார், சபையை பிரிப்பார். எங்கே சபை மணவாட்டி உருவாக்குறாலோ, ஒருவேளை நீங்கள் அதிகமாக உருவாக்குறீங்களோ அங்கே உருவாக்காதீங்கெல்லாம் கொண்டு வந்து சபையில் என்ன பண்ணுவார்? இங்கே சேர்ப்பார். இனி வர காலங்களில் அப்படி தான் இருக்கும். நம்ம உருவாக்கலை, நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன அப்படின்னா, நம்மக்கிட்ட 10 ஆத்மா இருக்கலாம், 20 ஆத்மா இருக்கலாம், 30 இருக்கலாம், 40 இருக்கலாம். அதை நம்ம உருவாக்கி மணவாட்டியாக கொண்டு போய் சேர்க்கறது தான் நம்முடைய வேலை. அல்லேலூயா. அடுத்த ஒரு வசனத்தை நம்ம அங்கே பார்க்கிறோம். லூக்கா 12:37 வாசிக்கும் போது, எஜமான் வரும்போது விழித்துக்களுக்காக காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள், அவர்கள் அறை கட்டி கொண்டு அவர்களை பந்தி இருக்க செய்து சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 38 அவர் 2ஆம் சாமத்திலாவது 3ஆம் சாமத்திலாவது வந்து அவர்கள் அப்படி இருக்க கண்டால் அவ்வூழியக்காரர் பாக்கியவான்கள். அல்லேலூயா. எஜமான் வரும்போது விழித்திருக்கிற காணப்படுகிற ஊழியக்காரரே. சரிங்களா? எஜமான் யாரு? அவர் தான் இயேசு கிறிஸ்து.
அவர் வரப்போகிறாரு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, விடுத்திருக்கிற ஊழியக்காரரை கேட்குறாரு. அப்போ யார் விடுத்திருப்பாங்க? அந்த எஜமானுடைய உள்ளத்தை அறிஞ்சவங்க தான், எஜமானுடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டவங்க தான் ஆயத்தப்படுத்துமா இருப்பாங்க. புரியுங்களா? எஜமான் வரப்போறார் இல்லை, எஜமான் வருவதுக்கு முன்பாக அறிந்து கொள்வாங்க. அல்லேலூயா. ஒரு நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுப்பாங்க. அதே பொல்லாத மேய்ப்பன் என்ன பண்ணுவாங்க? அந்த ஆடுகள் இருக்கிற ஜீவனை எடுத்துருவாங்க. ஆண்டவர் வருவதுக்கு முன்னாடியே அவங்ககிட்ட இருக்கிற ஜீவனை எடுத்து ஒன்றுமே இல்லாத ஆக்கிடுவாங்க. புரியுங்களா? ஆனால் நல்ல மேய்ப்பன் அந்த ஆடுகளுக்காக என்ன கொடுப்பாங்க? இரவெல்லாம் ஜெபிக்கிறாங்க பாரு, அதான் ஜீவன். அந்த ஆடுகளுக்காக ஜெபிக்கிறோம் பாருங்க, அதான் ஜீவன். போய் கேட்டு பாருங்கள், செக்யூரிட்டியில் ஒரு இரவெல்லாம் நின்று இருப்பாங்க. நைட் அவங்களுடைய பிளட் செக் பண்ணி பாருங்கள். காலையில் இருந்து அவங்க டியூட்டி முடித்து வெளியே வரும்போது 1 ounce ரத்தம் அவங்கள விட்டு மைனஸ் ஆகிடுது. ரத்தம் ஜீவனுக்கு சமானம். நீ இரவெல்லாம் ஜெபம் பண்ணா உன்னுடைய சரீரத்திலேருந்து 1 ounce ரத்த ஜீவனாக கொடுக்குற சபைக்கு. அல்லேலூயா. இரவெல்லாம் கண் விழித்து ஜெபிக்கிற மேய்ப்பொருட்களுக்குள்ள 1 ounce ரத்தம் மைனஸ் ஆகுமா ப்ளஸ் ஆகுமா? கண் விழித்து ஜெபம் பண்ணால் ரத்தம் மைனஸ் ஆகும். ஆனால் ஆவியில் பலன் அடைகிறோம், ஆவியில் உற்சாகம் அடைகிறோம். இன்னொரு ஊழியத்தை ஆயத்தப்படுத்தி தராரு இரவெல்லாம் கண் வெடிக்கிற ஊழியர்களுக்கு. புரியுங்களா? அப்போ ஊழியம் எப்போ வளர்கிறதுனா ஜபத்தின் அடிப்படையில் தான் ஜபமே ஊழியமே இருக்கிறது. புரியுதுங்களா? வேறு எதுவுமே கிடையாது. புரியுங்களா? ஜபம் இல்லாத உன் சத்தியம் புரியாது. ஆண்டோடைய வருகை புரியாது. ஆண்டவர் என்ன செய்து கொண்டார் உலகத்தில் அதுவும் புரியாது. ஏன்னா ஜபம் இல்லைன்னா எல்லா வைரஸும் உள்ளே பூந்துருது. புரியுங்களா? கொரோனா எதுக்கு எல்லாருக்குள்ளே பூந்து வந்ததுன்னா அங்கே ஜபம் இல்லை, வைரஸ் இல்லை. அதனால் வைரஸ் உள்ளே பூந்துருச்சு. இன்றைக்கி எல்லா உலகத்தில் இருக்கிற வைரஸ்லாம் ஏன் மேய்ப்பிற்குள்ளே வருதுன்னா அங்கே ஜபம் இல்லாதனால தான். அல்லேலூயா. நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கணும்னா நீங்கள் ரத்தத்தை சிந்தறீங்க, அந்த ஜீவன். புரியுங்களா? ஒரு சொட்டு ரத்த சிந்தனாவே அதிக ஆதாரம் இருக்கிறதுனா இரவெல்லாம் கண் விழித்து இயேசு ஜெபம் பண்ணுறாரு. அப்போ அவர் 33 வருஷத்தில் 3 வருஷம் ஊழியம் செய்வதும் அந்த 3 வருஷம் இரவெல்லாம் ஜெபம் பண்ணியிருக்கிறாருன்னா எவ்வளோ ரத்தம் மைனஸ் ஆகியிருக்கும், சுண்டி இருக்கும். புரியுங்களா? ரத்தம் சொண்ட தான் என்ன உண்டாகுது? இச்சை அழியுது. இரவெல்லாம் நீ ஜெபம் பண்ணி பாருங்கள், இச்சை என்ன பண்ண தானாவே எந்த அணுக்குள்ள நிமிர்ந்து நிற்காது. எந்த பெண்ணை பார்த்தா சகோதரியே தெரியும், எந்த பெண்ணை பார்த்தா சகோதரியே தெரியும், எந்த பெண்ணை இனத்தால் தெரியும். எப்போ தெரியும்? முழு ஜபத்தை போட்டு பாருங்கள். இச்சை அழியும், அது இப்போ தூங்கவே வராது. நீங்கள் போய் படுத்தாலும் தூக்கம் வராது. ஏன் வராதுன்னா இச்சையை உண்டாக்குற ஆவிகள் அழிஞ்சிடும். ஏன்னா ஜபமானது நம்ம விழித்து இருக்கும் போது சரீரம் ஒடுக்கப்படுகிறது, நம்ம அதை கீழ்ப்படுத்துகிறோம். அல்லேலூயா. நம்ம சரீரத்தை கீழ்ப்படுத்த ஆவியில் வளர்ந்து உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் பலசாலியாக மாறி சாத்தானுக்கு எதிர்த்து நின்று போராடுகிறனா மாறுறான். புரியுங்களா? அது பிறகு வசனத்தை தேடி பாருங்க, தியானத்தை பண்ணி பாருங்க, ஆராய்ந்து பாருங்க, தானாக வெளிப்பாடு ஓடிடும். தரிசனம் தானாக கிடைக்கும். இந்த ஊரில் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி ஆண்டவர் வெளிப்படுத்துவார், தரிசனத்தை காட்டுவார். அல்லேலூயா. இன்னைக்கு ஏன் நமக்கு தரிசன கண்கள் திறக்கப்படலைன்னா நம்முடைய ஆவியில் தூக்கம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, சரீரத்தில் தூக்கம் மயக்கமாயிடுச்சு. அதெல்லாம் நம்ம குறைக்கணும்னு தான் ஆண்டவர் சொல்கிறார். புரியுங்களா? இதில் நானே இணைந்து தான் இருக்கிறேன். நானே தூங்கினேன், நான் நம்ம ஊழியம் செய்ய முடியாது. அல்லேலூயா. எப்படியாவது எனக்கு 1 கோடி சீசர்களை உருவாக்கணும். எத்தனை கோடி? ஏன்னா 2 பிள்ளைகளை அவன் தூக்கிட்டான். என் 2 பிள்ளைங்களும் ஒரே நல்ல நதியில் அழைச்சிட்டு போயிட்டாங்க, காஷ்மீரில் மிலிட்ரியில் இருக்கும்போது. அப்போ தான் கேட்டேன், உலகத்தில் கடவுள் யாருன்னு கேட்கும்போது இயேசு தரிசனமானார். தரிசனமானதுனால தான் என் வேலையை விட்டு எழுதி ராஜனமாக வந்தேன். இன்றைக்கி ஜபத்தை அதிகமாக போட்டு இன்றைக்கி அதே பிசாசினுடைய கழுத்தில் ஒரு ஜஞ்சரை கட்டி எடுத்துன்னு ஓடுறோம். ஏன்னா ஜபத்தினால்தான் கட்ட முடியும் பிசாசு. அல்லேலூயா. ஜபம் இல்லை அப்படின்னா பிசாசு ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அது ஆவியாக இருக்குது, அதுக்கு சரீரம் இல்லை. ஜபத்துக்கு அது எரியுதுன்னு ஓடுது. ஜெபிக்கிற சபையில் பெரிய ஆதிக்கம் உண்டாகுது. ஜெபிக்கிற சபையத்தில் ஆத்மா தானாக உடைந்து விடுது. ரோட்டில் போகிறவங்க உள்ளே வந்துடுறான். ஏன்னா அந்த சபையில் ஜபம் இருக்கிறனால அது மேக்னட்டை இழுத்துன்னு உடையாருது. அதனால தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறத நாம் வாசிக்கிறோம். அடுத்ததாக நாம் ஒரு வசனத்தை என்ன வாசிக்கலாம். அவர்கள் என்ன செய்தாலும் 2ஆம் ஜாமத்திலேயாவது 3ஆம் ஜாமத்திலேயாவது அப்படியே இருக்க கண்டார்கள். அந்த ஊழியக்காரர்கள் யார் என்றால் அவர்கள் பாக்கியவான்களாக இருக்கிறார்களாம். அப்போ இயேசு வரும்போது அந்த ஊழியக்காரர் என்ன செய்திருக்கணும்? அந்த 2ஆம் ஜாமம் நைட்டு 9லேருந்து 12 வரைக்கும், 3ஆம் ஜாமம் 12லேருந்து 3 வரைக்கும் அந்த ஊழியக்காரர் அப்படியே இருக்க கண்டால் அந்த ஊழியக்காரர் யாராக இருப்பாங்க? பாக்கியவானாக இருப்பாங்க.
வெளிப்படுத்துகிற வாசம் 1:3 வாசிக்கிறோம். அதை தேடுகிறவர்கள், கேட்கிறவர்கள், வாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. தேடுகிறவர்கள், வாசிக்கிறவர்கள், கைக்கொள்கிற பாக்கியவான்கள். ஆனால் 22:8 போய் வாசிக்கும் போது அந்த தேடுகள் காணாது போயிட்டாங்க, வாசியும் காணாது போயிட்டாங்க. ஆனால் கைக்கொள்கிற மட்டும்தான் பாக்கியவான். முடிக்கும் போது ஆண்டவனா முடிப்பார்னா ஃபைனல் பண்ணுவார். நம்ம ஆரம்பத்தில் கேட்குறோம், ஆரம்பத்தில் வாசிக்கிறோம், ஆரம்பத்தில் கைக்கொள்கிறோம். ஆனால் முடிவு எப்படி இருக்கிறது? முடிவை பார்ப்பார் ஆண்டவர். உன் முடிவு எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்கும்போது முடிவு நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா, ஆண்டோடைய வசனத்தை கரெக்டாக கை கொள்ளணும். அல்லேலூயா. அதில் என்ன எழுதியிருக்கிறதோ அது கர்த்தருக்கு சொல்லணும். நம்ம ஆண்டவரே இது என்னால் முடியாது, புரியுங்களா, 3 பகல் 3 இரவு நீ எழுதி வச்சுட்டேன், ஆனால் அப்படிப்பட்ட ஜெபத்தை எனக்கு பண்ண முடியாது. நீ என் மேலே ஒரு அபிஷேகத்தை கொடுத்தா நான் ஜெபம் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா கர்த்தருடைய அபிஷேகம் நம்ம மேலே வந்து இறங்குது. ஏன்னா அபிஷேகம் இல்லாமல் ஜெபத்தை பண்ணவே முடியாது. நம்ம சுயநலத்தோடோ, நம்ம பலத்திலோடோ, நம்ம பரக்கிரமத்தினாலோ ஜெபம் பண்ண முடியாது. அப்போ நம்மக்கிட்ட இருக்கிறத கர்த்தருக்கு சொல்கிறாரு. உன்னிடத்தில் என்ன குறை இருக்குதோ அது எனக்கு தெரிவிச்சிரு. அந்த அபிஷேகத்தை நான் கொடுத்தாருன்னா நீங்கள் 40 பகல் 40 பேர் உட்காந்துருக்கிற மாதிரி ஜெபத்தில், அது பிறகு 5 9 வாரம் வேலை செய்யும், 9 தாளந்து வேலை செய்யும், 9 கனிகளை வேலை செய்யும். நீங்கள் நடந்து போன ஆத்துமா, நீ உட்காந்த ஆத்துமா, நீ பார்த்த ஆத்துமா, நீ பார்த்தா ஓடி வரும் உங்ககிட்ட, அது மாதிரி செய்து விட்டுருவார். அல்லேலூயா. அதுக்கு பிறகு நீங்கள் ஆத்மா தேட தேவையில்ல, ஆத்தம் உன்னை தேடி ஓடும். நீ சொல்லுங்க கொண்டாடுங்க, அப்புறம் வாங்க அப்படின்னீங்க. நீங்களே வாயத்தார்ந்து சொல்லுவீங்க, புரியுங்களா? ஏன்னா அப்படின்னா கர்த்தர் அது மாதிரி தான் வச்சிருக்கிறார், புரியுங்களா? நம்முடைய ஜெபத்தில் ஜீவித்து கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே என்னத்தில் குறை, என் மாம்சத்தில் நான் எதுவுமே செய்ய முடியாது, என்னால் ஒரு கிளாஸ் கூட எடுத்து வைக்க முடியாது, ஆனால் உன் அபிஷேகத்தை கொடுத்தா நான் அண்டாவத்திக்கு வைப்பேன். அல்லேலூயா. அன்றைக்கி சிம்சோனுக்கு அபிஷேகத்தை கொடுத்தாரு, அவன் சிங்கத்தை வாயை கிழிக்கிறான். நம்மளை சிங்கத்தை வாயை கிழின்னு ஆண்டு சொல்ல, ஆனால் நம்ம உலகிற பிசாசனை அவை கிழிக்கலாமே. அல்லேலூயா. ஆத்மா ஆதாயத்துக்கு கிழிக்கலாமே. எத்தனை பேர் ஒரு பேரின்ப பேர் விழுத்துறாங்க, ஆனால் அதே போல் அவனும் நடத்துகிறான். அதை நடத்தா தடுத்து நிறுத்தினா, பெரிய பெரிய மேலே தடுத்து நிறுத்தினா ஜெபம் ஒன்று தான் நிறுத்தம். ஜெபம் பண்ணுறவங்க அந்த மேலே தடுத்து நிறுத்திடுவாங்க. அடுத்த மாதம் அவங்க வைக்க மாட்டாங்க, அடுத்த வருஷம். நம்ம ஜெபத்தின் அளவு தான் ஆண்டு பார்க்குறாரு. அதனால் தான் 2ஆம் ஜாமத்திலாவது 3ஆம் ஜாமத்திலாவது அப்படியே இருக்க கண்டால் அந்த ஊழியக்காரர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அதே இன்னொரு வசனம் வெளிப்படுத்தினல் 16:15 சொல்கிறது, இதோ திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விடுத்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்கிறவன் பாக்கியவான். அல்லேலூயா. இதோ இயேசு என்ன சொல்றார்? நான் திருடனை போல் வரப்போகிறேன். அவர் திருடன் கிடையாது, திருடனை போல வரப்போகிறேன். ஆனால் தன் மானம் உன்னை விட்டு விலகி போயிடக்கூடாது, மானம் உன்னை விட்டு விலகி போகாதபடி தன்னை காத்து கொள்ள வேண்டும்னா ஜெபம் முக்கியம். தன்னை காத்து கொள்கிறது பெரிய பாக்கியம், புரியுங்களா? தன்னுடைய சபையின் மேல் வைத்திருக்கிற அந்த வெண் வஸ்திரம், மகிமின் வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம் அவங்க மேலே இருக்குதான்னு கண்டுபிடிக்கணும் நம்ம, புரியுங்களா? அப்போது கர்த்தர் ஒவ்வொரு மேலே ஒரு ரட்சிப்பின் வஸ்திரத்தை வச்சிருக்கிறார். அந்த வஸ்திரம் எப்போ விலகனா, நிர்வாணமாகும் போது, பாவத்தில் முழுகும் போது, சபைக்கு ஜபம் இல்லாது போகும்போது, சபையில் வேத வசனம் இல்லை, சத்தியம் இல்லைன்னா, சபையில் தரிசனம் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக நிர்வாணம் ஆகிடும் சபை. அதனால்தான் இயேசுவா முடிந்த பிறகு நியாயாதிபதி புஸ்தகத்தில் வாசிக்கும் போது அங்கே சபைகளை நிர்வாணம் விற்கிற ஆராதனை பெருகிடுச்சு. கரெக்டாக இயேசுவா வரைக்கும் கரெக்டாக வந்துடுச்சு. ஆனால் இயேசுவாக்கு பிறகு என்ன பண்ண முடியல, தேவன் அங்கே ஜனங்களை பார்க்க முடியல, தேவனுடைய பிள்ளைகளை பார்க்க முடியல. காரணம் என்ன அப்படின்னா ஜெபம் குறைஞ்சிடுச்சு, கர்த்தரை அறிகிற அறிவு குறைஞ்சிடுச்சு, நிர்மாணமாகி விட்டது சபை. இப்போ விக்கிராதனை பெருகிடுச்சு. அப்படி தான் பிசாசு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வேலையை செய்து கொண்டு வரான். ஆரம்பத்தில் கொஞ்சோண்டு தான் அந்த கதவில் செல் அடிச்சிருந்தது. நம்ம ஒரு மாதம் விட்டுட்டோம், அப்புறம் பார்த்தா கதவே காணோம். கதவு எங்கடா போச்சு அப்படின்னு பார்த்தா கொஞ்சோண்டு செல்லை விட்டுட்டு போன பாரு. அதுமாதிரி சின்ன ஒரு பாவத்தை நமக்குள்ளே வச்சுட்டோம்னா அது பெரிய பாவமாக்கி ஊழியமே இல்லாது போயிடுது. கொஞ்சம் இச்சை தான், கொஞ்சம் புளித்த மாவு தான், கொஞ்சம் பிசைந்த மாவில் கொஞ்சம் புளிப்பு இருந்தது. நம்ம அதை ஆதியிலே கட் பண்ணி எடுத்துருந்தா நாங்கள் பரிசுத்தமான மாவை பார்த்துருக்க முடியும். அல்லேலூயா. ஆனால் அந்த கொஞ்சம் புளித்த மாவு முழு சபையை கரைப்படுத்தி, ஏன் அப்படின்னா கொஞ்சம் புளித்த மாவு. இன்றைக்கி 2 கிட்னி இல்லாத ஒரு பாஸ்டர் ஊழியராக இருக்கிறார் சென்னையில். அவங்க வீட்டில் போய் நாங்கள் போன வாரம் தங்கணும். ஐயா 2 கிட்னியும் இல்லை, ஆனால் கர்த்தர் என்னை 25 வருஷம் வாழ வச்சிருக்கிறாரு. ஏன் அப்படின்னா பிசாசு கொஞ்சம் சின்ன ஒரு முளையை போட்டு தான் அப்படியே பெருசாக மாற்றுவான், புரியுங்களா? சின்ன பாவத்தை உள்ளே போட்டுருவான். அதனால தான் ஆண்டவர் சொன்னார் அமலேக்கரை பார்த்து, சவுலை ராஜாவுக்கு பூட்டுக்கு சொன்னார்,
அந்த சிறு குழந்தை கூட என்ன பண்ணிடு, சாவச்சிடு. அந்த ஒரு பிள்ளை நீ விட்டுட்டு வந்த, அந்த ஒரு பிள்ளை உனக்கு எமனா மாறிடு அப்படின்னாரு. இன்றைக்கி எமனா இருக்குது உலகெல்லாம். யோசித்து பாருங்கள். ஆண்டவர் ஒன்று சொல்கிறாருன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் ஒரு சின்ன பாவத்தை நம்ம விட்டுட்டோம்னா, ஆண்டவர் தெரிவிக்கலைன்னா, அந்த சின்ன பாவம் நம்ம முழு ஆத்மா கரைப்படுத்தி கட்சியில் லாஸ்ட்டில் பார்த்தோன்னா நரகத்துக்கு தள்ளி விட்டுருவான். ஏன்னா பிசாசுக்கிட்ட அவ்வளோ வலிமை கிடையாது, ஆனால் தந்திரம் இருக்கிறது, வஞ்சகம் இருக்கிறது. புரியுங்களா? அவங்ககிட்ட என்ன இல்லை, வல்லமை கிடையாது, பாவம் இல்லை அவங்ககிட்ட, ஆனால் தந்திரம் இருக்கிறது. ஏன்னா பாவத்தை இயேசு சிலுவையில் என்ன பண்ணிட்டாரு, சுமந்துட்டாரு, அழிச்சிட்டாரு. 1 யோவான் 3:8 வாசிக்கிறோம். நம்ம அங்க வாசித்து பாருங்க. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். ஆதி முதல் ஏதேன் தோட்டத்திலிருந்து பாவம் செய்து கொண்டு வந்தான். பிசாசுடைய கிரிகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். தேவனுடைய குமாரனாக வெளிப்பட்டார். அல்லேலூயா. அப்ப எங்க வெளிப்பட்டார்? சிலுவையில் வெளிப்பட்டார். ஏன் சிலுவையில் வெளிப்பட்டார்? பாவம் கொடிதானது. அந்த கொடிதான பாவத்தை பிசாசினுடைய கிரிகளை அழிக்கும்படிக்கு இயேசு சிலுவைக்கு வந்தார். இன்னைக்கு பிசாசுடைய பாவத்தை இயேசு அழிச்சாரா இல்லையா? அழிச்சிட்டார். அப்ப பிசாசுகிட்ட பாவம் இருக்கா இல்லையா? அப்ப பிசாசு மறுபடியும் இயேசு சிலுவையில் வரணுமா? அப்ப அழிச்சிட்டாரு. பிசாசு என்ன இருக்குது? தந்திரம் இருக்கிறது, வஞ்சகம் இருக்கிறது, ஏமாற்றுறதெல்லாம் வந்து என்ன பண்ண ஒன்றுமே இருக்காது. இன்னைக்கு ஜெபம் பண்ணாத நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்றோம். அதுக்கு பேர் தந்திரம். சபைக்கு வர விசுவாசிகள் சொல்லுவான், நீ பைபிளை கொண்டு போ, ஆனால் எதுவும் நோட் பண்ணாதுன்னுவான், டைரி கொண்டு போ, எழுதாதுன்னுவான். அங்கே தான் தந்திரம் நடக்குது, வஞ்சகம் நடக்குது. நீ ஆதியில நீ முளையிலே கட் பண்ணியிருக்கணும். எழுதுன்னு மேய்ப்பருடைய வேலை என்ன சொன்னா, எழுது, நான் என்ன சொல்கிறேன்னு எழுது. நீ நான் உத்தரவாதம் எனக்கு ஆண்டு பண்ணிக்கிறேன், உன்னை கொண்டு போய் வரலத்தை நிறுத்தணும். உன் பணம் தேவையில்லை, உன் தசமாக தேவையில்லை, ஆனால் நான் சொல்கிறது எழுது. நீ எழுதுனாவே தசமாக தானாக வரும், காணிக்கு தானாக வரும். அவன் 24 மணிக்கு உட்காந்துப்பான். நீங்கள் அப்படியே மெசேஜ் கொடுக்க வேண்டியது. அப்புறம் என்ன ஏதுன்னு 6 நாள் மறுநாள் கேட்டால் எந்த சத்தியம் தெரியாது. பிசாசு எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டான், வாரி கொண்டு போயிட்டான். அப்புறம் வெறிமானி இருதயம் வரும், கொடியே வைரஸாக வந்து உள்ளே உட்காருது. 6 நாள் மாணவருக்கு நீ எது விதத்தாலும் அதுக்கு மொழியில் யாராது, மனசில் யாராது. காரணம் என்ன? அந்த சின்ன நீ சொல்லாது போயிடுங்க பாருங்க. நீ சொன்ன வசனத்தை அவன் எழுதுன்னு சொல்லியிருந்தான், அதே வசனம் அவனை தலைகீழ மாற்றும். அல்லேலூயா. அவனுடைய இருதயத்தில் அந்த வசனம் நிலை நிற்கும். நம்ம எழுதும் போது அந்த விசுவாசி கவனமாக அடுத்த வசனத்துக்கு ஆயத்தமாயிடுவான். புரியுதுங்களா? அதனால தான் எல்லார் கையில் என்ன இருக்கணும், நீங்கள் கொடுக்கணும் வாங்கி. நீங்கள் தான் டீச்சர், நீங்கள் தான் போதகர், நீங்கள் தான் மேய்ப்பர். மேய்ப்பர் கையில் தடியும் இருக்கும், மேய்ப்பர் கையில் கொம்பும் இருக்கும். புரியுதுங்களா? கொம்பு ஆளுகை செய்யணும், தடி அடித்து நாங்களும் சரி செய்யணும், சிக்ஷிக்கணும், தைரியமாக சொல்லணும். மேய்ப்பர்கள் அந்த அந்த அதிகாரத்தை கர்த்தர் 5 ஊழியத்தில் ஒரே ஊழியத்தை தான் கொடுத்தார், மேய்ப்பருக்கு தான் கொடுத்தார். வேறு யாருக்குமே கொடுக்கல பேசுவதுக்கு. அல்லேலூயா. நீங்கள் பேசாதனால தான் நாங்கள் வந்து பேசுறதாகுது. அல்லேலூயா. நீங்கள் பேசி பாருங்கள். உங்கள்கிட்ட ஒரு மந்தையும் இருந்தாலும் என்ன பண்ணுங்க, தெளிவாக சொல்லுங்கள், நோட் பண்ணு. நானும் படிக்கலை, நீயும் படிக்கலை, ஆனால் நீ எழுது. உன் பால் கணக்கை கரெக்டாக எழுதுற. பேங்க்கில் எவ்வளோ இருக்குது, நடுராத்திரியில் கேட்டவிட எவ்வளோ அக்கௌண்ட்டில் தான் சொல்கிறாங்க. ஆனால் வசனத்தை என்ன பண்ணுறதில்ல. அதுதான் பிசாசு தந்திரம். இனி சபையில் நீங்கள் மாற்றி அமைங்க. இனிமேல் நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் சொல்கிறத என்ன பண்ணுங்க, மேய்ப்பன் சொல்வதை கேட்கணுன்னு தான் நல்ல மேய்ப்பன். நீங்கள் தான் நல்ல மேய்ப்பன். நீங்கள் அவங்களுக்கு என்ன சொல்கிறீங்க, எழுதுன்னு சொல்லணும். நீ உள்ளே வந்துட்ட, இது யாருடைய இடத்துல வந்துக்கிற, தேவனுடைய சமூகம். இங்கே யாருக்கும் என்ன பண்ண தேவையில்லை, ஃபோன் வேலை கிடையாது, போய் இப்போ ஃபோன் எடுத்து வெளியே போகிறதுக்கு கிடையாது, இங்கே எல்லாம் ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லணும். புரியுதுங்களா? அப்போ தான் அவங்க உங்களுக்கு வீட்டை விற்றே உனக்கு சர்ச்சை கட்டி கொடுப்பாங்க, வீட்டை விற்ற காரை வாங்கி தருவாங்க. நம்ம அமைதியாக விட்டீங்கன்னா அவன் தான் என்ன பண்ணுவான், அந்த மேய்ப்பருக்கு தலைமை மேலே உட்காருவான். அல்லேலூயா. அது பிறகு நீங்கள் என்ன சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக. அப்போ ஒரு நல்ல மேய்ப்பன் 2ஆம் ஜாமத்தில் 3ஆம் ஜாமத்தில் காத்திருக்கிறாங்க. நீங்கள் காத்திருக்கணும். எல்லா மந்தையினுடைய விசுவாசி பேர் சொல்லி என்ன பண்ணியிருக்கணும், உன் வாயை திறந்து 24 ஒரு முறையாவது ஜெபம் பண்ணியிருக்கணும். புரியுங்களா? ஏன்னா ஒரு விசுவாசிக்கு 1000 விசுவாசி கொண்டு வர முடியும். ஒரு விதலை எத்தனை கனி இருக்குது என்ன கண்டுபிடிக்க முடியுமா? ஒரு கனியில் கண்டுபிடிக்க முடியும். ஒரு மாதுளம்பழத்தில் எத்தனை விதைகள் சொல்லலாம்,
ஆனால் ஒரு விதை எத்தனை மாதம் பண்ணது யாருமே சொல்ல முடியாது. அது மாதிரி ஒரு விசுவாசி சபைக்கு ஒரு விதையாக வச்சிருக்கிறார். அந்த விதையை நீ கரெக்டாக போட்டுட்டிங்கன்னா அது மூலமாக பாருங்கள் எத்தனை விதைகள் வருதுன்னு நீங்களே யோசிப்பீங்க. இந்த விசுவாசி மூலமாக இவ்வளோ ஆத்மாவா? ஏன்னா அது இடரலாத வாழும், சாட்சியாக வாழும். தெருவில் போனால் அந்த விசுவாசி கிறிஸ்தன் போல வாழும். அவன் எங்கே போனாலும் தேவனுக்காக வைராக்கியமாக வாழ்வான். அப்படி நீங்கள் உருவாக்குனீங்கன்னா தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும். அல்லேலூயா. இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீ விழித்துக்கொண்டு சாகரத்துக்கு ஏதுவா இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகளை தேவனுக்கு முன் நிறைவுள்ளவர்களாக நான் காணவில்லை. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு அந்த வசனத்துல பார்த்தீங்கன்னா, நீ விழித்துக்கொண்டு சாகரத்துக்கு ஏதுவாய்களை என்ன பண்ணிடணும்? ஸ்திரப்படுத்தணும். இன்னைக்கு சபையில் பார்த்தீங்கன்னா செத்து கொண்டிருக்கிறது. சரிங்களா? பாவத்தில் சாகிறாங்க. சரிங்களா? ஜபம் பண்ண முடியாது, சாகிறாங்க. 1 மணி நேரம் முழங்கால் போட முடியல, மூட்டு வலி என்ன பண்ணுது வருது. 24 மணி நேரம் ஊரில் வேலை செய்யுது என்ன ஆகும் சொல்லுங்க ஐயா? 8 மணி நேரம் வேலை செய்யணும். அது மேலே வேலை செய்யுது என்னாவும்? ஓட்டி போட்டு வேலை செய்வாங்க. அது மேலே வேலை செய்தால் முட்டி போட முடியுமா? முழங்கால் போட முடியுமா? முடியாது. பிசாசு எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்துக்கிறான். ராயனுக்குரியது ராயனுக்கு, தேவனுக்குரியது தேவனுக்கு. நீ 1 மணி நேரம் ஜபம் பண்ணி ஆகணும். நீங்கள் முழங்கால் நின்று அவங்கள முழங்கால் நிற்க வச்சு பயிற்சி கொடுத்தீங்கன்னா அது பிறகு பிசாசு சாஷ்டாமல் விழுந்து கிடப்பான். விழுந்திருக்க மாட்டானா? தானாகவே விழுந்துருவான். அப்போ எது அவனால் ஜபம் பண்ண முடியலை, அவனுக்கு முழங்காலே சாகுது. அது சாகிறதுக்குரியவைகளை என்னப்படுத்து? ஸ்திரப்படுத்துவா. ஜபத்தை மறுபடியும் எழுப்பு. வேதத்தை வாசிக்க முடியல, இரவும் பகலமாக வாசிக்க வை. அப்படி எதெல்லாம் செத்து கிடக்குது? ஆத்மா செத்து கிடக்கிறது. தாவீது சொல்றாரு, என் ஆத்மா செத்து கிடக்கிறது, உம்முடைய வசனத்தை அனுப்பி என்னை உயிர்ப்பி என்றார். அன்றைக்கி வசனமே இல்லாத நேரத்தில் அவர் கதறி கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு வேதமே கையில் கொடுத்துட்டு செத்து கிடக்குது ஆத்மா. அல்லேலூயா. அப்போ யோசித்து பாருங்க, ஏன் ஆத்மா செத்து கிடக்குதுன்னா வசனம் உள்ள போல. வசனம் போகிறதுக்கு முன்னாடி காதுலையும் மூக்குலையும் வாயிலையும் எல்லாத்துலேயும் கொழுப்பு ஏறிச்சு. எல்லாத்தையும் சாப்பிட்டுனா இது எல்லா பகுதியிலும் கொழுப்பு இருக்கிறதுனால வசனம் உள்ளே போக மாட்டேங்குது. என்ன சொன்னாருன்னு கேட்டால் சபையில் கேட்டு விசுவாசி கேட்குறோம். காலையில் என்ன மெசேஜ்னு கேட்டால் அதை ஏன் கேட்குறீங்க? எனக்கு இருக்கிற ப்ராப்ளம் அதிகமாக இருக்குது. அப்போ ஏன் வசனம் இல்லைன்னா உள்ளே போகாத காரணம் என்ன? செவியில்னா இல்லை, செவியில் விருத்த சேதனம் இல்லை, உதடில் விருத்த சேதனம் இல்லை, புரியுங்களா? கண்ணில் விருத்த சேதனம் இல்லை. சபை கண்களில் விருத்த சேதனம் பண்ண வைக்கணும், புரியுங்களா? இருதயத்தில் விருத்த சேதனம் இல்லை. அதனால தான் வசனம் உள்ள நிற்க மாட்டேங்குது, புரியுங்களா? சிவ் பிதுக்காதுக்கப்பட இருக்குது, சிவ் நாயில பிதுக்கப்படவில்லை, அப்படியே இருக்கிறாங்க. அதான் ஆண்டு சொல்ல, சாவுக்கு ஏதுவானைகளை நீ என்ன பண்ணிட்டு ஸ்திரப்படுத்திடு, புரியுங்களா? நான் என்ன பார்க்குறேன்? குறைய பார்க்குறேன் சபையில். அதை எப்படியாவது நீ என்ன பண்ணி எழும்பு செய்யணும்னு கத்துறாரு. அப்போ இந்த கடைசி நாட்கள் எப்படியாவது எழுப்பணும். ஏன்னா இதுதான் இப்போ எழுப்புதல் காலம் வரப்போகிறது. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் பரிசுத்தமாக அந்த ஆத்மா ஊற்றப்படும், புரியுங்களா? அசுத்தமாக இருந்தால் அந்த ஆத்மால மேலே ஆண்டு ஊற்ற மாட்டார். எபிரேயர் 6:6 நீங்கள் ஃபுல்லாக வாசித்து பாருங்கள். அடிக்கடி குடிக்கிற இந்த அபிஷேகத்தை, புரியுங்களா? ஒரு ஆத்மா குடித்து முள்ளா மாறுது, ஒரு ஆத்மா குடித்து ஆசீர்வாதம் மாறுது அப்படின்னு எபிரேயருக்கு எழுதுறார் பவுல், புரியுங்களா? அனுதினம் குடிக்கிறாங்க, அபிஷேகம் இறங்குது. ஆனால் ஒன்று கசப்பாக மாறுது, ஒன்று ஆசீர்வாதமாக மாறுது. ஆனால் ரெண்டுமே ஆசீர்வாதம் மாறுறதுக்கு நம்ம தான் முயற்சி பார்க்கணும். அல்லேலூயா. இல்லைன்னா அந்த சாபத்துக்குள்ளே வர்றது ஆக்கணிக்குள்ளே தீர்க்கப்படுகிறது. வாசிக்க பாருங்க அந்த வசனத்தை. 6:6 எபிரேயர் 6:7. எப்படி எனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து பாருங்க, தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து. அப்ப என்ன மழை அது? அது ஆசீர்வாதமான அபிஷேகம். தன்மேல் எப்போ குடிக்குது? வாரம் குடிக்குது. ஆனா என்ன செய்து பாருங்க, தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வதிக்கப்படும். அடுத்தது முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுவதற்கு ஏற்றதுமாய் இருக்கிறது. சுட்டெரிக்கப்படுவதே அதன் முடிவே, சுட்டெரிக்கப்படும். அப்போ பாருங்க, ஆண்டவர் என்ன செய்யறாரு? சபையை ஊற்றுகிறாரு, ஆவியை ஊற்றுவார், அன்னதினம் ஊற்றுவார், வாரம் ஊற்றுவார். நம்ம பண்ணுற ஒவ்வொரு ஜபத்திலையும் ஆவியை ஊற்றுகிறார். இங்கே நீங்கள் ஆராதனை பண்ணும்போது ஆண்டவர் ஊற்றுகிறாரு. ஆனால் நமக்குள்ளே ஒரு கசப்பு இருந்தால், கசப்பு மேலே ஊற்றுனா அது
அந்த கசப்பு வளருமா இல்லை கசப்பு அழியுமா? இப்போ மழை பெய்யுது, முள்ளு மரம் மேலே மழை பெய்யுது, ஆப்பிள் மரம் மேலே மழை பெய்யுது. இப்போ முள்ளு மரம் அழிஞ்சிடுமா வளருமா? முள்ளு மரமும் வளரும், ஆப்பிள் மரம் வளரும். ஏன்னா மழை ஊற்றுனா அது. அதே போல் ஆவியும் சபையில் ஊற்றும் போது ஒன்று கசப்பு மேலே ஊற்றினா கசப்பு வளருமா, கசப்பு அழியுமா? ஆவியானவர் அடிக்கிறவரா உணர்த்துகிறவரா? ஆவியான வந்து உணர்த்துவாரா, பாவத்தை குறித்து அழிப்பாரா? ஊற்றி உணர்த்துவார். உனக்குள்ள இருக்கிற கசப்பை எடுப்பா, அப்போ வசனத்தை எடுத்து உள்ள அனுப்புனா தான் கசப்பு அடியும். புரியுங்களா? ஆதிலேருந்து ஆவியானவர் இருக்கிறார். ஏசு எப்போ வந்தார்? 2000 வருஷத்துக்கு முன்னாடி. ஆதிலே ஆவியா என்ன பண்ணார்? ஜலத்தின் மேலே அசைவு அணிந்தவர், எல்லாருமே ஊட்டியும் தான் வந்தார். புரியுதுங்களா? ஆனால் யாருடைய பாவம் அழிக்கப்படாதனால தான் இயேசு வராரு. இல்லைன்னா இயேசு எதுக்கு வரணும்? ஆவியானே முடிச்சுட்டு போயிருக்கலாம்ல. இவ்வளோ பேர் கொடூரமான சிலுவையில் போய் அவன் எவனவனோ உதவாதெல்லாம் காரியம் துப்புறாங்க மேலே. அதெல்லாம் வாங்கிக்கின்னு சிலுவைக்கு போக வேண்டிய அவசியம் இருக்குதா? பாவம் கொடிதானதுனால இந்த பாவத்துக்கு முள் யாருன்னா இயேசு தான். அவர் தான் வந்து அதை எடுக்க முடியும். அவருடைய வார்த்தைக்குள்ளே தான் அந்த ஆவின் பட்டயமாக இருக்கிற வார்த்தை. அது உள்ளே போய் என்ன பண்ண கசப்பை கட் பண்ணி வெளியே கொண்டு வரும். வசனம் உள்ளே போகிறதுக்கு தான் ஆவியனை உணர்த்துக்கிறது. ஆவியன் எதுக்கு வர்றாரு? சகல சத்தியத்தையும் உங்களை வழி நடத்துறதுக்காக. சுயமாய் பேச மாட்டார். ஏசு என்ன சொன்னார் அதான் பேசுவார் ஆவியானவர். அப்போ யோசித்து பாருங்கள், ஆவியன் எதுக்கு வராருன்னா ஊற்றுக்கிற வேலை அவர் வேலை. அது முள்ளாக இருக்கட்டும் காடாக இருக்கட்டும் ஊற்றுவார். ஆனால் நம்ம சபையை ஆயத்து பண்ணி வச்சிங்கன்னா அபிஷேகம் அவர் எடுப்பதில் வர ஊற்றினாலும் சபை முழுமையாக பரிசுத்தமாக இருக்கும். அந்த 120 பேர் மேலே ஊற்றினாரு பாருங்க, அதில் பாதி பேருக்குள்ள கசபந்தை ஊற்றிருப்பாரா? 120 மேலும் பரிசுத்தம் இருந்தது. புரியுங்களா? 120 பேர் ஆயத்தமாக இருந்தாங்க. அது எத்தனை நாள்? 10 நாள் ஆயத்தமாக இருந்தாங்க. நீங்கள் அவருடைய வாக்கு தத்தத்தை பெறுவது காத்திருங்க சொன்னார். நீங்கள் ஜலத்தினால் ஞானஸ்தானம் பெற்றீங்க, யாமஸ்தானங்கள் உனக்கு ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுத்தான், இன்னும் கொஞ்ச நாளில் பரிசுத்தாவில ஞானஸ்தானம் பெறுகிறார். அப்போ ஆவியான இறங்கி வரும்போது சபையின் மேலே புரியுதுங்களா 120 பேர் மேலே இறங்கினா தான் அவன் ஊர்லக்கெல்லாம் சொல்கிறான் ரட்சிக்கு போகிறதுக்கு என்ன வழி அப்படின்னு அவன் வந்து கேட்டுன்னு வந்துட்டான். இந்த 120 பேர் கேட்குறான் ரட்சிக்கு போகிறதுக்கு என்ன வழி? புரியுங்களா? அவன் குற்றவாளியாக இருக்கிறான். ஆனால் மனது நான் உள்ளே வரதுக்கு என்ன வழின்னு கேட்குறான். அப்போ உன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முடிகிறது எத்தோடைய விசுவாசி, அப்போ நீ ரட்சிக்கப்படுவேனாரு. அப்போ நம்மளுக்கு கேட்பாங்க. ஆவியான இறங்கி வந்துட்டார்னா ஆட்டோமேட்டிக் ஊரெல்லாம் கேட்டுன்னு வந்து உட்காரோம். நீங்கள் போய் கூட்டின்னு வரத்தால ஆவியானவரே அடிச்சுன்னு வந்துடுவார். ஆனால் இங்கே எப்படி இருக்கணும்? 120 பேர் இருந்தால் 120 பேர் மேலே ஆவியான ஊற்றினா 120 பேரும் ஊழியம் செய்வாங்க. ஒரு மேய்ப்பர் மட்டும் ஊழியம் செய்ய மாட்டார், சபை எல்லாமே ஊழியம் செய்யும். அவங்க புறப்பட்டு போய் எந்த சைடில் போகிறாலும் அந்த சைடில் ஆத்மா பெறும். அதனால தான் ஆவியான ஊற்றின பிறகு ஆதி அப்போஸ்தலர் சபை அவ்வளோ வேகமாக வளர்ந்து முழு இஸ்ரவேல் தேசத்தை தாக்கம் உண்டாயிடுச்சு. அப்போ அந்த மாதிரி ஒரு தாக்கத்தை கடைசி நேரத்தில் கொண்டு வருவது தான் நம்ம இடத்துல பரிசுத்தமாய் காத்திருக்கணும். நல்லா சுத்திகரிப்பு இருக்கணும். ஆவியில் ஆத்மாவில் சுத்திகரிப்பு இருக்கணும், சரீரத்தில் சுத்திகரிப்பு இருக்கணும். இப்படி சுத்திகரிப்போடு சபை வளர்ந்து வரும்போது கர்த்தருடைய ஆவியான் பலமாக இறங்கி சபையை பெரிய சபையாக மாற்றுவார். அது பிறகு பூமியும் வானமும் நம்முடைய தான் மாறிடும். நீங்கள் போய் இடம் தேட மாட்டீங்க, இடம் தானாக கொடுப்பாங்க. இந்த 10 லட்சம் பேர் நடத்துறதுக்கு என்ன பண்ணுங்க, அவங்க இடம் கொடுப்பான். இந்த ஏக்கரெல்லாம் நீங்கள் எடுத்துக்கணுமா? ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஆவி ஸ்பிரிட் வேலை செய்யும். அல்லையா? விட்டு எல்லாத்தையும் எடுத்து வந்து அவங்க வச்சுக்க மாட்டாங்க, அவங்ககிட்ட கொடுத்துட்டு போயினே இருப்பாங்க. நீங்களே எல்லாத்தையும் விட்டு செய்யுங்க, சாப்பாடு நீங்களே கொடுங்க, நீங்களே வீடு கட்டித்தாங்க, நீங்களே எல்லாம் நடத்துங்க என்று யார் சொல்லுவாங்கன்னா ஆவியானுடைய வல்லமை அது மாதிரி இறங்கி வரும். அப்போ ஆவியானவர் வருவதற்கு முன்பாக இயேசுனுடைய ரத்தத்தினாலையும் வசனத்தினாலும் வார்த்தையினாலும் சத்தியத்தினாலையும் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். புரியுங்களா? ஆவியும் சும்மா இறங்குவாரா? இப்படி இருந்தால் எல்லாருமே ஊட்டிடுவார். ஆனால் பரிசுத்தப்படுத்தி வச்சுன்னா கர்த்தர் எல்லாமே 120 பேர் எடுப்புறது போல் நம்மக்கிட்ட எத்தனை பேர் இருந்தால் அத்தனை பேர் ஊழியக்காரர் எழுப்புவார். அப்போ சபையினுடைய மேய்ப்பர் எங்கே போயிடுறாரு? மேலானவைகளே போகிறாரு. அவர் கீழே அவ்வளோ பேர் வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. அடுத்ததாக நாம் பார்க்குறோம் அந்த சபையினுடைய நிலைமை எப்படி இருக்குன்னா ஊற்றப்படலைன்னா ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 16 சொல்லுகிறது, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதால். அல்லேலூயா. ஒரு விசுவாசி சபையில் சாகக்கூடாதுன்னா அந்த மேய்ப்பு என்ன பண்ணணும்? சத்தமிட்டு அழணும். ஜெபம் சத்தமிட்டு அழணும். ஆண்டை நோக்கி நீங்கள் அழுது பாருங்க, கர்த்தர் தாகமுள்ள தண்ணீரை ஊற்றுவார். சபைக்கு ஏற்ற ஜீவ தண்ணீரை கொடுப்பார். சபை வேகமாய் வளரும். சபையினுடைய வளர்ச்சி நீங்கள் பார்ப்பீங்க. இப்படியும் சபை வளருமானா அப்படி தான் வளரும் ஆவியானவர். அல்லேலூயா. அப்போ எங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்து நம்மோடு இணைவாங்க.
கூட்டம் கூட்டமாய் வரதை பார்க்க முடியும். அதுக்கு என்ன காரணம்னா, அந்த ஆகார் சொல்கிறாங்க, நான் பிள்ளை சாகிறதை நான் என்ன பண்ண மாட்டேன், பார்க்க மாட்டேன் ஆண்டவரே. நாம் கேட்கணும் ஜபத்தில், ஆண்டவரே என் சபையில் எல்லாம் செத்து கிடக்குது, எது சொன்னாலும் கீழ்ப்படியதில்லை, எங்கே போனாலும் எது லேட்டாக வருதுங்க, 8 மணிக்கு ஆறாதுன்னா 9 மணிக்கு வருதுங்க, அது எப்படி வரைக்கும் போவோங்களா ஐயா? ஒரு நாள் போகவே போகாது. நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லணும். நீங்கள் அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார், ஒரு மேய்ப்பன் ஆண்டவர்கிட்ட எல்லாத்தையும் தெரிவிக்கணும். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 26, 27 வாசிக்கலாம். தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையே நான் மறைத்து பாருங்க, வைக்க தேவனுடைய ஆலோசனையை நான் ஒன்றும் மறைத்து வைக்கவில்லை. எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடி எல்லாவற்றையும் இங்கே சபைக்கு அறிவிக்கணும். எல்லாருடைய ரத்த பழிக்கும் எல்லாருடைய ரத்தப்படையும் நீங்கி நான் சுத்தமா இருக்கிறேன் நான் சுத்தமா இருக்கிறேன் என்று உங்களை இன்றைய தினம் சாட்சிகளாக உங்களுக்கு வைக்கிறேன். முன்னாடியே என்னை சாட்சியை வைத்துக்கிறேன் அப்படின்றாரு. அப்போ தேவனுடைய ஆலோசனையை தேவன் நம்ம கையில் கொடுத்தாரு பாருங்க. எல்லாவற்றையும் அங்கே சொல்லிடணும், சபைக்கு சொல்லிடணும். புரியுங்களா? ஏதாவது ஒரு நீ ஆலோசனை மறைத்து வைத்தீங்கன்னா அவனோட ரத்தப்படி யார் மேலே வரும்னா அந்த மேய்ப்பர் மேலே வரும், குடும்பத்து மேலே வரும். அது பிறகு பார்த்தீங்கன்னா மேய்ப்பர் போய் எங்கே உட்காந்துப்பார், பலவீனத்தில் உட்காந்துப்பார். அப்போஸ்தலர் 20, 26, 27 சொல்கிறாரு. அப்போது தேவனுடைய ஆலோசனை ஒன்று என்ன பண்ணக்கூடாது, நம்ம மறைச்சிடக்கூடாது. இந்த புத்தகத்தில் இருக்கிற ஆலோசனை சபை கொடுத்தாகணும். புரியுங்களா? ஒரு கெப்பாசிட்டி பரலோகம் போவதுக்கு இந்த ஆத்மாவுக்கு பலப்படுத்து இந்த இது ஒன்று தான். இதில் நீங்கள் பாதி மறைச்சிட்டிங்கன்னா அந்த ரத்த பணி நம்ம மேலே வந்துடும். அது பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊழியக்காரு கால் வீடு நடக்க முடியாது, போய் நிற்பார். ஊழியக்காரு தூக்கத்துக்கு 4 பேர் வேணும். புரியுங்களா? ஒரு ஆலோசனைக்கு நீங்கள் மறைச்சிங்கன்னா அந்த ரத்தப்பணி நம்மளை வருமா? அப்போ எந்த அளவுக்கு பவுலாகி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், எவ்வளோ சுத்தமாக இருக்கிறா பாருங்கள். உங்களுக்கு முன்னாடி நான் என்ன எப்படி இருக்கிறேன், ஒரு ஆலோசனை நான் மறக்கலை. அதை 20 வாசிக்கும் போது பிரயோஜனமானவைகளில் ஒன்றையே நான் நான் என்ன பண்ணல, மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி தேவனிடத்துக்கு மனம் திரும்புவதை குறித்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன். புரோஜனமானவைகளை எடுத்து என்ன பண்ணோம், இதில் போட்டிருக்கிறது நீங்கள் எல்லாம் சீசனாக இருக்குன்னு போட்டிருக்குது. இதை போய் நான் மறைச்சிட்டேன். என்னாவும் இயேசுடைய முதல் கட்டளை என்ன, மரித்து உயிர்த்தெழுந்து. எல்லாம் இயேசுடைய முதல் கட்டளை என்ன, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் விசுவாசி ஆக்கணும் சொன்னார், சீசராக சொன்னார். அப்போ நம்ம சொல்லணும், ஆண்டவரே நான் இந்த வசனம் சொல்லிட்டேன், ஒருத்தவங்க கூட உருவாகலை, நான் என்ன பண்ண ஆண்டவர் கேட்டால், அப்போ ஆண்டு சொல்லி நான் சொல்கிற வழியே வா, அதுக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுப்பார், அதுக்கு ஒரு ஜவாபியை தருவார், அப்போ உருவாக முடியும். நம்மளே என்ன பண்ணிடுறோம், இதெல்லாம் முடியாது, ஏன்னா அந்த சபையில் நான் பார்த்துட்டேன் எல்லாமே விசுவாசி அவிசுவாசியாக இருக்குது, நான் எப்படியாவது விசுவாசி வச்சுன்னுக்கிறேன் அப்படின்றோம். இன்னொரு விசுவாசி பார்த்தா அந்த சபையில் பார்த்தா அவங்களாம் அற்ப விசுவாசியாக இருக்கிற, அதே காலம் எங்கள் விசுவாசம் நல்லா இருக்குது அப்படின்றோம். இப்படி சொல்லி இந்த காலத்தை ஓட்டக்கூடாது. இயேசு சொன்ன கட்டளையில் நீங்கள் மறைச்சிங்கன்னா அந்த ரத்தப்படி அந்த மேய்ப்பர் மேலே வந்து நான் எத்தனை மேய்ப்பர் பார்த்தேன். இதெல்லாம் போகிறதுக்கு என்ன காரணம், மேய்ப்பருங்க கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க அவசரம் பண்ணிட்டு அதிலே உட்காந்துப்பாங்க. ஒரு மேய்ப்பன் எப்படி இருக்கணும், 120 வயசு ஆனாலும் கண்ணு குருடாக இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? மறிக்கிறது தெரியணும், நான் மேலே போனால் கத்திரக்குள்ளே போயிடுன்னு தெரியணும். அவர் இங்கே என்ன பண்ணுறாரு, ஹாஸ்பிட்டலுக்கு கையோடு இங்கே கையோட வண்டி போயின்னு அங்கே போயின்னு இருந்தால் யார் மனம் திரும்புவாங்க? ஊழியக்காரன் எப்படி இருக்குன்னா தேவனுடைய சித்தத்தை மட்டும் செய்யணும். அல்லையா? அப்போ தேவனுடைய சித்தம் என்ன, எதுவும் மறைக்காதீங்க. புரோஜனமானவங்களை எடுத்து என்ன பண்ணுங்க, காலத்தை பார்த்தால் போதகனாக இருக்கணும். புரியுதுங்களா? யார் போதகனாக இருக்கணும்? மேய்ப்பன் ஒருத்தராக இருந்தால் எல்லாம் போதகனாக இருக்கணும், எல்லாம் டீச்சராக இருக்கணும். நல்லா உருவாக்கி நல்லா இயேசு பற்றி நல்லா தெளிவாக சொன்னீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, புறப்பட்டு போனாலும் அவங்க கிறிஸ்துக்குள்ளேயே இருப்பாங்க, பாவத்தில் விட மாட்டாங்க. நம்ம உருவாக்கணும்னா அங்கே என்ன பண்ணுவாங்க, அந்த வீட்டுக்கு போய் சினிமா பார்த்துனா அங்கே போய் சினிமா பார்த்துருக்கும், பக்கத்து வீட்டில் போய் விற்கிறது ஆராதனை புசினா அது புஷ்ன்னு இருக்கும். புரியுங்களா? ஏன் புசிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வளர்ச்சி இல்லை, குழந்தைகளாக இருக்கிறாங்க. அதனால் அந்த விசுவாசம் என்ன பண்ணுது, ரட்சிக்கப்படாத ஒரு விசுவாசம் ரட்சிக்கப்படப்படாது. அப்போ நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது. அவர் சொன்னார், என்னுடைய சபை எப்படி இருக்குன்னா ஒருவனை அப்போஸ்தலனாக உருவாக்கணும், ஒருத்தன் தீர்க்கதரிசியாக இருக்கணும், ஒருத்தன் சுவிசேஷனாக இருக்கணும், சிலரை மேய்ப்பராக இருக்கணும். ஆனால் போதகர் இடத்துல மட்டும் சிலருன்னு வார்த்தை சொல்லலை. நீங்கள் வாசித்து பாருங்கள், 4:13
அவர் சிலரை பாருங்க, அப்போஸ்தலராகவும் சிலரை அப்போஸ்தலராக, சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாக, சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை சுவிசேஷகளாக, சிலரை மேய்ப்பராகவும் சிலரை மேய்ப்பராக. போதகராகவும் பாருங்க, ஏற்படுத்தினார். சிலர் மேய்ப்புன்னு சொல்லிட்டு அங்க என்ன பண்ணிட்டாரு, சிலர் போதகர்னு வார்த்தைங்க வரல. 5 பேர் கொண்டு சபையில் 5 பேர் எடுப்புறாரு. அதில் 4 பேருக்கு சிலர்னு சொல்லிட்டு ஒருத்தரை மட்டும் போதகராக எடுப்புறாரு. அப்படியா? கர்நாடகாவில் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் தமிழ் பைபிளில் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா சிலர்னு சொல்கிறாரு. புரியுங்க, 4 பேர் நீங்கள் பார்த்து நீங்கள் உட்காந்துக்கிற 25 விசுவாசியில் புரியுங்க, 4 பேர் கத்த என்ன பண்ணிடுறாரு, 4 பேர். ஒருத்தர் அப்போஸ்தலரை எடுப்புறாரு, ஒருத்தர் தீர்க்கதரிசியை எடுப்புறாரு, ஒருத்தர் சுவிசேஷத்தை எடுப்புறாரு, ஒருத்தர் மேய்ப்பரை எடுப்புறாரு. மீட்டிங் எல்லாம் மீதி இருக்கிறவங்க அத்தனை பேர் யாராக இருக்கணும்? மீதெல்லாம் பேலன்ஸாக இருக்கிறாங்களா? அவங்கள யாராக இருக்கணும்? போதகராக இருக்கணும், டீச்சராக இருக்கணும். அல்லையா? போதகர் என்றால் டீச்சர், மேய்ப்பர் என்றால் பாஸ்டர். அப்படின்னா அர்த்தம் எல்லாம் போதகராக. போதகர் எதுக்கு இருக்கணும்? காலத்தை பார்த்தா எப்படின்னா இருக்கணும், போதகனாக இருக்கணும். இன்னும் மூலோபதேசத்துக்கு அர்த்தம் தெரியாது உட்காந்துக்கிற கிறிஸ்துவங்க இருக்கிறாங்க. புரியுங்க, குழந்தைகளாகவே இருந்தால் அவங்கள எப்படி போதகர்? அப்போது யார் உருவாக்குவாங்கன்னா ஒரு நல்ல மேய்ப்பன் தான் அந்த வேலையை செய்ய முடியும். புரோஜனமானவைகளை என்ன பண்ணுமா? சபைக்கு போதிக்கணும். புரோஜனம் இல்லாத போதித்துனா புரோஜனம்? புரியுங்களா? புரோஜனம், நீ 4 பேர் உன் பிள்ளை 4 பேர் டாக்டரை உருவாக்கினா அந்த தகவல் எப்படி இருப்பார்? ஒரு வீட்டில் 4 பிள்ளைங்க டாக்டர் ஆயிடுச்சு, அந்த குடும்பம் எப்படிமா இருக்கும்? அந்த ஐயா ஒரு வீட்டில் போய் பிச்சை கெடுப்பாரா? அவர் எப்படி இருப்பார்னா அவர் காரில் போய் நிற்பார். ஏன்னா பிள்ளைங்க அந்த அளவுக்கு அந்த பிள்ளைய பெற்றோர் உயர்த்தி காட்டுவாங்க. பிள்ளைங்க உயர்த்தவங்களும் ஊற்ற மாட்டாங்களா? எங்கள் அப்பா என்னை படிக்க வைக்கிறதுக்கு ஜீவனை கொடுத்து இந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டார். எங்கெங்கோ கடன் வாங்கி எப்படி படிக்க வச்சுட்டு நாங்கள் 4 பேர் டாக்டராக இருக்கிறோம், 4 மருமகன் டாக்டராக இருக்கிறாங்க. பின்னாடி வர சந்ததி டாக்டராக இருக்குதுன்னா அந்த தகப்பனுடைய வழி எப்படி, தாய் எப்படி இருப்பாங்கன்னா தூக்கி வச்சு அவங்க சுமந்து கொண்டு போவாங்க. அல்லையா? அதே போல் தான் சபையும். நீ 4 பேர் இருக்கிறவங்களை உருவாக்கலை டீச்சரானா அந்த பேப்பர் எப்படி இருப்பார்? அவரே காலையில் போதிக்கணும், அவரே சாயந்தரம் அவரே சொல்லலாம், அவரே எல்லாத்தையும் சுற்றி நிற்கணும். ஆனால் நீ 4 பேர் போதகனாவே. புரியுங்களா? மேய்ப்பினா தான் அவங்க அடுத்த சபை கிளை சபை ஸ்தாபிப்பார். நீங்கள் மேய்ப்பினை உருவாக்கத்து முன்னாடியே ஒரு சபை உருவாகுதா? ஒரு இடத்தை ஆண்டு காட்டுவார் தரிசனத்தில். நீ அங்கே போன பேர் கரெக்டாக ஒரு ஆத்மா மனம் திரும்ப அங்கே சபை உருவாகிடும். ஏன்னா நீங்கள் உருவாக்கி வச்சிருக்கிற. இனி கவர்மெண்ட் உலகத்தையே பாருங்கள், 4 டீச்சரை உருவாக்கினப்போ தான் ஸ்கூலில் உருவாக்குறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்கூலில் உருவாக்கிட்டு டீச்சர் உருவாக்கலை. நம்ம யாருமே உருவாக்குறதுனால சபை கிளை சபை ஸ்தாபிக்க முடியல, அடுத்த சபைக்கு போக முடியல. நம்மக்கிட்ட இருந்து 4 ஊழியக்காரர் இல்லை. புரியுங்களா? எது கேட்டாலும் என் பக்கத்து வீட்டில் போய் என்ன பண்ணுறோம், யாராவது ஊழியக்காரர் வந்து இந்த சண்டை என்ன பண்ணுங்க, மெசேஜ் கொடுங்க, நான் ஊருக்கு போயிட்டு வரேன்றோம். புரியுங்களா? நீ நம்ம பிள்ளைங்களை வச்சு, நம்ம பிள்ளைங்க டாக்டராக இருந்தால் இன்ஜெக்ஷன் எங்கே போய் போடுவீங்க? பிள்ளைகிட்டே. அப்போ நீங்கள் உங்கள் மந்தைகளை நீங்கள் டீச்சரை உருவாக்கியிருந்தா உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கும், அந்த இடத்துல நன்மை வந்து சேரும், நற்கரிகளை வந்து சேரும், சபை வேகமாக வளரும். புரியுங்களா? இதை தான் கர்த்தர் செய்கிறாரு. இன்னைக்கு இதை தான் மாஞ்சு ஆண்டவருக்கு. நீ உருவாக்கத்துக்கு நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். பேதுரு யோவானும் 1ஆம் கிளாஸ் கூட படிக்கல, ஆனால் அவங்க எப்படி இருந்தாங்க? பிரில்லியண்ட்டாக பேசுனாங்க. புரியுங்களா? அப்போது நம்ம கொஞ்ச நாள் படிச்சு இருக்கிறோம், நமக்கு 1-2 நாள் தெரியும், ஆனால் தெரியும், ஏபிசினா தெரியுமா தெரியாதா? இப்போ நம்மளுக்கு கொண்டு அதுக்காக 2 மடங்கு ஊழியம் செய்யணும். எனக்கு ஒரு ஊழியம் செய்தால் பிதாவ தேவன் கனப்படுத்துவார், என்னிலும் பெரிய காரியத்தை பெரிய கிரிகளை செய்வீர்கள் சொல்லிட்டு போனார். ஆனால் அந்த வசனம் நிறைவேறவே இல்லையே. புரியுங்களா? நம்மளே என்ன பண்ணுறோம்? பெரிய கிரி எங்கே பார்க்குறோம்? நம்மளே போய் நின்றுக்கிறோம், எங்கள் மேலே யாருன்னா ஜெபம் பண்ணுவாங்கன்னு. அவ எப்படி இருக்கும்? இதுக்கெல்லாம் நமக்கு தேவை அபிஷேகம். நமக்கு என்ன தேவை? அபிஷேகம் தேவை. அவர் கொடுக்கறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறாரு. ஆனால் எதுக்காக அபிஷேகம்னு நமக்கு தெரியாது, உட்காந்துக்கிறோம். அபிஷேகம் எதுக்குன்னா நீ கேட்கறது மாதிரி பிளான் இருக்கணும், தீர்மானம் எடுத்துருக்கணும், நல்ல நோக்கம் இருந்தால் அபிஷேகம் கொடுத்துருவார். எனக்கு ஒரு 2 கோடி ஆத்மா வேணும்னா அவர் இல்லைன்னு சொல்ல மாட்டார். அப்படி கேட்குறவங்கள அவர் எதிர்பார்க்குறாரு. ஆனால் நம்ம அபிஷேகத்தை ஊற்றுக்குன்னு கேட்குறோம், எதுக்குன்னு கேட்டால் தூங்கத்துக்கு கேட்குறோம். புரோஜனமானங்களை போதித்தா விசுவாசம் அங்கே நிற்கும், தேவையில்லாத போதித்தா விசுவாச சபையை விட்டு ஓடிடும். புரியுதுங்களா? விசுவாசிக்கிட்டது நீ எதுவும் எதிர்பார்க்கக்கூடாது. விசுவாசிக்கிட்டதுக்கு நல்லா போதித்தா அது நல்லதை காட்ட வெளிப்படுத்தும். நீ எதை விதைக்கிறாயோ அதை தான் இருப்போம். நீ விதைக்காதே எனக்கு அருன்னு கொடுத்தா ஆண்டு கொடுக்கவே மாட்டார். அதுக்கு தான் தேவன் நமக்கு இவ்வளோ பெரிய போஸ்ட்டு கொடுத்துருக்கிறார். உலகத்திலே சிறந்த போஸ்ட்டு மேய்ப்பர் போஸ்ட். ஆனால் அந்த மேய்ப்பர் போஸ்ட் இன்னைக்கு மேய்ப்பராக நினைக்கிறது இல்லை யாரும். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் எல்லாரையும் காலையும் கீழே தானே இருக்கிறேன், எனக்கு யாரும் செய்ய கொடுக்க மாட்டான் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி கிடையாது.
ஒரு நல்ல மேய்ப்பனை கர்த்தர் ஏன் உருவாக்குறான்னா, அந்த பட்டணத்தை ஒழுக்க முடியும், அந்த பட்டணத்தில் மக்களை ஒழுக்க முடியும், அந்த பட்டண மக்களை கொண்டு வர முடியும். அதுக்கு ஒன்றே ஒன்றா அபிஷேகத்தை உனக்கு ஊற்றுப்பார். நீ கேட்டு பெற்றுக்கொள்ளணும். 10 வருஷம் ஆனவருக்கு ஊழியக்காரனுடைய நிலைமை எப்படி இருக்குன்னா, 10 சபை ஸ்தாபிக்கிறதுக்கு ஆண்டு கொடுப்பார். ஏன்னா அந்த தீர்மானம் எடுக்கிறோம். நம்ம எடுக்கிற தீர்மானம் என்னன்னா, சின்ன தீர்மானம், பெரிய பெரிய தீர்மானம் எடுக்கலாம். ஏன்னா செய்கிறவர் ஆவினார். அதான் சொன்னார், பலத்தினாலும் அல்ல பராக்கிரத்தினாலும் என்ன, என் ஆவினால் எல்லாம் ஆகும். ஒரு செத்து போன மொழியாக எழுப்பிட்டீங்கன்னா ஊரே ரசிக்கப்பட்டுரும். எவன் போகிறாலாம் ரோட்டில் போனால் உனக்கு சோதனை பண்ணிப்பான். ஏன்னா உன்னை பார்க்கலாம் பயம் வந்துடும். அதனால் செத்து போன யாரும் உயிரோடு எழுப்ப முடியாது. உலகத்தில் அத்தனை டாக்டரை எழுப்பி கொண்டு வந்து லாசர் எழுப்புன்னு சொன்னாலும் எழுப்ப முடியாது. ஆனால் அவர் 7 எழுத்தில் எழுப்புறார். எத்தனை எழுத்து? செத்து போன மனுஷன்கிட்ட யாரும் பேச முடியுமா? நம்ம இயேசு பேசுகிறார். அதுக்கு என்ன காரணம்? அவர் என்றைக்கும் உயிரோடு இருக்கிறவர். என்றைக்கு நம்ம ஊழியர் இருக்கிறதா பேச முடியும் செத்துமன்கிட்ட. புரியுங்களா? அப்போ செத்து போனதுக்கு 7 எழுத்து, லாசர்ன்றது 3 எழுத்து, வெளியே வான்றது, வெளியே வா, வெளியேன்ற வார்த்தை 3 எழுத்து, வான்றது 1 எழுத்து. 7 எழுத்தில் செத்து போன மனுஷனை 7 பேர்னு உட்கார வைக்கிறார். ஏன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மகாபிரதான மேய்ப்பர், மகாபிரதான டாக்டர். அவர் எல்லாவற்றுக்கும் பரிகாரி. எந்த வியாதி அவருக்கு முன்னாடி என்ன ஒன்றுமே இல்லை. புரியுங்க? நீ விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை, நீ விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நீ விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை பார்க்க முடியும். புரியுங்களா? அப்போ விசுவாசன்றது ஆரம்ப நிலை, ஆனால் பரிபூர்ணமான விசுவாசம் முடிவின் நிலை. ஆனால் பரிபூர்ண விசுவாசத்துக்குள்ள போகணும். அன்பு ஆரம்ப நிலை, ஆனால் பரிபூர்ணமான அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அன்பு தள்ளாது பயத்தை, ஆனால் பூரண அன்பு பயத்தை தள்ளிடும். அப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு வரணும், தொடர்ந்து ஓடணும், தொடர்ந்து முன்னேறணும், தொடர்ந்து வேதத்தை வாசிக்கணும். ஒரு நாளைக்கு இந்த அர்த்தத்தை கொடுப்பார், வேறு நாள் இன்னொரு அர்த்தத்தை கொடுப்பார். ஆவின் ஒன்று தான். ஆனால் என்ன பண்ணுவார்? இங்கே பிரியாணியை போடுவார், அங்கே மட்டன் பிரியாணியை போடுவார். வசனம் ஒன்றே ஒன்று அப்படி பேசும். ஏன்னா அவ்வளோ வெளிப்பாடு கொண்டு தான் ஆவியானவர். அதனால தான் ஆவியான வராது நம்ம எதுவுமே செய்ய முடியாது. நீங்கள் காத்துருங்க, நீங்கள் காத்துருங்க, இங்கே காத்துருங்க, எங்கே போவாதுன்னு அவருக்கு 40 நாள் உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்து தரிசனத்தில் பேசினேங்கிறார். அப்போ நம்ம காத்திருந்தோம்னா சபையை அழகாக உயர்த்திடுவார். உங்கள் மேலே அபிஷேகம் அப்படின்னு நிரம்பும். அது பிறகு உங்களுடைய நடைகள் மாறும், உடைகள் மாறும், பேச்சு மாறும், சொல்லு மாறும், எண்ணங்கள் மாறும், சிந்தனைகள் மாறும். உங்களுடைய சிந்தனை சிதறடிக்க முடியாது, அப்படியே நிலைத்திருப்பீங்க. அல்லேலூயா. அங்கே அடுத்த வசனத்தை நாம் பார்க்குறோம். அங்கே யோபு 4ஆம் அதிகாரம் 21 சொல்கிறது, அவர்களில் இருக்கிற அவர்களுடைய மேன்மை போய்விடும் அல்லவோ, போய்விடும் அல்லவோ, ஞானம் அடையாமல் சாகிறார்களே என்று சொன்னான். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு ஞானம் இல்லாதே நிறைய விஷயத்தில் கிடைக்குது. கர்த்தருக்கு பயப்படுறதுலே இல்லாத போயிடுச்சு கடைசி நாட்களில். அந்த ஞானத்தை சாகடிக்கூடாது, அது ஞானத்தில் வளரணும். அல்லேலூயா. அங்கே தான் சொல்ல பாருங்க, ஞானம் அடையாமல் சாகிறார்களே ஜனங்கள் சபையார். புரியுங்களா? இன்னைக்கு உள்ள ஞானம் தான் என்ன செய்வாங்க? ஆத்மா, ஞானமுள்ளவன் ஆத்மாவை ஆதாயப்படுத்துகிறான். புரியுங்களா? நீ ஞானத்தை உருவாக்கி பாருங்கள், புரோஜனமானிகளை சொல்லி பாருங்கள், உருவாக்கிடுங்க சபையை, ஞானத்தில் வளர்த்து பாருங்கள், ஆத்மா தானா ஓடிடும். ஏன்னா ஞானமுள்ளவன் ஆத்மாவை எப்படியாப்பட்ட ஆளை கூட ரட்சிப்புள்ள நடத்திடுவான் ஞானமுள்ளவன். புரியுங்களா? தேவன் உலக ஞானம் வேற, இந்த தேவ ஞானம் வேற. தேவ ஞானம் ஒருத்தருக்குள்ள தான் உலக ஞானத்தை தட்டி அடிப்பிடலாம், ஒன்றில் ஆக்கிடலாம். ஏன்னா தேவ ஞானத்துக்குள்ள அவ்வளோ சாரமசம் இருக்கிறது. அதனால தான் சாலமோனுக்குள்ள அவ்வளோ ஞானம் இருந்தனால்தான் எங்கே இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுறான், அவன் வெள்ளியும் பொண்ணு கொண்டு வந்து அவங்ககிட்ட மண்ணில் கொட்டுறான். அதுக்கு என்ன காரணம்? நம்ம ஞானம் சொல்கிறேன், ஞானம் நம்மகிட்டே இல்லை. நானும் சாகிறவர்களை நீங்கள் தட்டி எழுப்பி நிறுத்தி வைக்கணும் இனிமேல், அப்போ தான் முடியும். அதான் சொன்னார், சாகிறது எதெல்லாம் தான் தட்டி எழுப்புப்பா. ஞானம் சாகக்கூடாது சபையில். புரியுங்களா? கர்த்தருக்கு பயப்படுதல் பூரணமாகணும், ஆரம்பம் இல்லை. ஞானத்தின் ஆரம்பம், கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். ஆனால் ஞானம் பூரணமாகும் போது அவன் கர்த்தருக்கு முழுமையாக பயப்படுவாங்க. புரியுங்களா? இனி கர்த்தருக்கு ஏன் பயப்பட மாட்டேன்றாங்க? ஏன் லேட்டாக வராங்கன்னா கர்த்தர் இல்லை சபையில். புரியுங்களா? மேய்ப்பர் மட்டும் தான் நின்றுக்கிறாரு. புரியுங்களா? நான் டெய்லி பார்க்குற மேய்ப்பர் தான் பார்க்குறேன்றாரு. அதே தான் அரைக்கிறமாகவே அரைச்சுன்னுக்கிறாங்க. அதனால தான் உள்ளே யாரும் என்ன பண்ண மாட்டேன்றாங்க, யூடியூபுக்கு ஓடுறது, அங்கே ஓடுறது, இங்கே ஓடுறது. புரியுங்களா? ஒரு இடத்துல தான் மரத்தை நட முடியும். எத்தனை இடத்துல நட முடியும்? ஒரு மரத்தை எடுத்துன்னு போய் இங்கேருந்து எடுத்துன்னு போய் தென்னை மரத்தை ஒன்று இடத்துல நட்ட செத்துரும். இன்றைக்கி சபையிலேருந்து, இந்த சபையிலேருந்து அங்கே போனால் அடைக்கலம் கிடைக்கும் போனால் அது அங்கே போய் செத்துருது. புரியுங்களா? இங்கே இருக்கும்போது தண்ணி அடிக்காது, அந்த அங்கே போனது தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டான். கேட்டால் என்ன பண்ணுறேன், என்னப்பா பண்ணுறேன்னா, இப்போ நான் குடிக்காரனாக்குறேன்றான். டேய் என்கிட்டே இந்த மாதிரி நல்லாந்தியடா அப்படின்னா, ஆமாம் நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க ஆலோசனை, இப்போ தான் நான் எனக்கு புத்தியாக வந்தது, கெட்டகுமார மாதிரி புத்தி வருதான் இனிமேல். அல்லேலூயா.
அப்போ மரம் இங்கே தான் இருக்கணும்னு சொல்லணும். நீங்கள் பிரயோஜனமான ஊரத்தில் தான் நட முடியும், வேறு எங்கெல்லாம் என்ன பண்ண முடியாது. நீ என்கிட்ட இந்த இந்த தோட்டத்தில் நீ நடப்பட்டுருக்கிற, இங்கே தான் இருக்கணும். மரண மரியாதை வரைக்கும் இங்கே தான் இருக்கணும். நீ போஸ்டிங் போனால் எனக்கு கேளு, எங்கள் சபைக்கான நான் அனுப்புகிறேன். புரியுங்களா? நீ போஸ்டிங் தானாக ஓடக்கூடாது. போஸ்டிங் எப்படி வந்துச்சு? நான் ஜாப் பண்ண தான் போஸ்டிங் வந்தது. புரியுங்களா? ஒரு மேய்ப்புன்னு சொல்லாது எப்படி போஸ்டிங் போடுவார் ஆண்டவர்? போடுவாங்க ஐயா. மேய்ப்பு நீங்கள் சொல்லலாம் வேலை கொடுப்பாரா? ஏன்னா எல்லா ஆசீர்வாதம் மேய்ப்பன் மேலே வச்சிட்டாரு. நீங்கள் என்ன சொல்லுங்கன்னா சபை அப்படியே வளரும். நீ அவனை குடிகாரன்னு சொல்ல குடிகாரன் மாறிடும், நீ சபிச்சுட்டா சாபத்தில் போயிடும். ஏன்னா மேய்ப்பன் மேலே அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் இருக்கிறனால்தான் மேய்ப்பனை கத்த தெரிந்து கொண்டார். நீங்கள் தான் புரோஜனமானவைகளை சொல்லி அவங்கள கரெக்டான ஆலோசனை நடத்தினீங்கன்னா சபையில் எல்லாருமே பில்டிங்களோடு இருப்பாங்க, குறையில்லாது இருப்பாங்க, நிறைவாக இருப்பாங்க, எதுலேயும் தடுமாற மாட்டாங்க. புரியுங்களா? சண்டை போட மாட்டாங்க, தாழ்மையாக இருந்திருக்கும். கோபப்பட மாட்டாங்க, சாந்தமாக இருப்பாங்க. புரியுங்களா? பெருமையாக இருக்க மாட்டாங்க, தாழ்மையாக வாழ்வாங்க. ஏன்னா தாழ்மை தான் ஆசீர்வாதம் கொண்டு வரும், பொறுமை தான் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். பலன் ஆத்மா ஆதாயப்படுத்தும், சாத்தானை முறியடிக்கும். கர்த்தர் அப்படி நீங்கள் நடத்தி பிரயோஜனமான வழி சொல்லணும். ஞானம் சாகாதபடிக்கு அந்த சகோதரன் சகோதரி அந்த மந்தைகள் மேன்மை அடையணும்னா அவங்களுக்குள்ள ஞானம் இருக்குதான்னு பார்க்கணும். புரியுங்களா? அதனால தான் சொல்கிறார் தானியேல் 12:3, ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தில் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துபவர்கள் நட்சத்திரங்களை போலவும் என்றென்றைக்கு பிரகாசிப்பார்கள். யோசித்து பாருங்க, நீங்க ஞானவான சபையில உருவாக்குறீங்களா? ஏதோ உருவாக்குறாங்க உலகத்துல, அதெல்லாம் நித்தியம் கிடையாது, அது நிலையும் நிற்காது, அது ஒரு நாள் அழிஞ்சிடும். இந்த பூமியை ஆண்டவர் ஒன்றா அடிக்க போறாரு அக்னினால. ஆனால் அழியாதது ஞானம், அழியாத ஆண்டோடைய வார்த்தை. அந்த பிள்ளைகளை நீ ஞானமான உருவாக்கனா என்றென்றைக்கும் பரலோகத்தில் பிரகாசிக்கிறார், நட்சத்திரங்களே போல பிரகாசிப்பார்கள். அல்லேலூயா. ஞானவான்கள் பரலோகத்தில் எப்படி இருப்பாங்களா? சூரியனை போல நட்சத்திரங்கள் போல பிரகாசிப்பாங்க. புரியுங்களா? நம்ம அந்த அளவுக்கு ஞானம் சாக விடக்கூடாது. கர்த்தருக்கு பயப்பட்டு சொல்லிக்கினே வரணும் அனுதினமும். புரியுங்களா? அப்போ ஞானவான்கள் பரலோகத்தில் பிரகாசிக்கிறதை நீங்கள் பார்ப்பீங்க. உங்கள் பிள்ளை பிரகாசமாக இருந்தால் யாருக்கு மேன்மை? தேவனுக்கு அப்புறம் யாருக்கு மேன்மை? அந்த மேய்ப்பனுக்கு மேன்மை. புரியுங்களா? ஒரு பிள்ளை அப்படியே குடிச்சிக்கின்னு அப்படியே சுற்றுதுன்னா அது யாருக்கு மேன்மை வரும்? கவலை வரும். 2 பிள்ளைங்க பத்துட்டு ஒன்று குடிகாரன் ஆயிடுச்சுன்னா யாருக்கு வேதனை உண்டாகும்? அந்த தகப்பனுக்கு தான். அதே போல் நம்ம சபையில் யாராவது ஞானம் இல்லாத இருந்தாங்கன்னா ஆண்டவர் வேதனைப்படுறாரு, உங்களுக்கு அந்த வேதனை வந்துடும். அப்போ ஞானத்தை ஆவியான் கொடுப்பார். வேதத்தை எடுக்க 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 தேட 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 தியானிக்க தியானிக்க ஆராய கர்த்தர் அதிசயங்களை பார்க்க முடியும். புரியுங்களா? ஞானமானா உருவாக்காரு. ஏன்னா வேதத்தில் அவ்வளோ பேர் வல்லமை இருக்கிறது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேதத்துக்கு ஒவ்வொரு எழுத்துக்களும் சாகலை. இன்றைக்கி வேதத்தின் எழுத்துக்கள் ஏன் உயிராகுது? அதுக்கு என்ன காரணம்? இந்த பைபிள் ஏன் உயிராகுது? ஐயா சொல்லுவார். ஐயா, இந்த வேதத்தில் இருக்கிற வசனம்லாம் ஏன் உயிராகுது? பேச இயேசு உயிராகிறாரு, எழுதினவர் உயிராகிறனால இந்த பிரமாணங்கள் உயிராகுது. உயிராகிறனால தான் ஒரு மனுஷன் சுகப்படுத்துது, ஒரு மனுஷன் கேன்சர்லேருந்து விடுதலை ஆக்குது, ஒரு மனுஷன் என்ன பண்ணுது? இடுப்பு வழியை நீக்காது, ஒரு மனுஷனை மரித்தோல் எழுப்புது. ஏன்னா இதுக்குள்ளே உயிருக்குது. ஏன்னா எழுதினவர் உயிராகிறாரு. புரியுங்களா? அதனால தான் அந்த வசனத்துக்கு வல்லம் இருக்குது. உலகத்துக்கு புத்தகம்லாம் பாருங்கள். நான் 82 படித்தேன் SLC. இன்றைக்கி அந்த புத்தகத்தை யாரையாவது அப்படியே வச்சுருந்து நாங்கள் இன்றைக்கி சந்த கிளாஸ் படிக்கணும்னு கொடுத்தா பார்ப்பாங்களா? ஆனால் நம்ம பாருங்கள், 50 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ELS இருக்கிற புக்கை வாங்கிட்டு மெசேஜ் எடுத்து போடுறோம். 50 வருஷத்துக்கு முன்னாடி அறிவு எப்படி இருந்தது, 50 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது? 2 நாள் தான் ஆண்டவர் அப்பத்தை கொடுப்பார் ஆவியானவர். நம்ம ஏதோ புத்தகத்தை வாங்கிட்டு அதில் மெசேஜ் எடுத்து கொடுத்தோன்னா அது வேலை செய்யாது. நீங்கள் சபையத்தை குழியில் தள்ளுற மாதிரி அர்த்தம். எந்த புத்தகத்தை என்ன பண்ணக்கூடாது? அதுலேருந்து எடுக்கக்கூடாது. இப்போத்தி இருக்கிற அறிவுக்கு ஏற்ற வார்த்தை ஆவியானு பேசுவார். புரியுங்களா? இன்னைக்கு இருக்கிற சம்பவத்துக்கு, இன்னைக்கு உனக்கு பலவீனம்னா அதுக்கேற்ற வார்த்தை தான் பேசுவார். 50 வருஷத்துக்கு முன்னாடி பலவீனம் எப்படி இருந்தாங்க, இப்போ எப்படி இருக்கிறாங்க? 50 வருஷம் அவன் யாருக்குன்னா இல்லை, அந்த அளவுக்கு பலவீனம் இல்லை. புரியுங்களா? அவங்க கூழு களி சாப்பிட்டு வளர்ந்தவங்க, கோமனை கட்டி வளர்ந்தவங்க, இன்னைக்கு பேண்ட் ஷர்ட்டில் உட்காந்துக்கிறோம் நம்ம. புரியுங்களா? இதுக்கு ஏற்ற அறிவு தரணும்ல. அப்போ ஏற்ற அறிவு நம்ம பேசணும். ஏற்ற காலங்கள் ஏற்ற அறிவு கொடுக்கணும், ஏற்ற ஞானத்தை பேசணும் சபைக்கு. அப்போ தான் சபை ஓங்கி வளரும். மடியில் ஆண்டு கொட்டுவார்.
புரியுங்களா? நீ வந்து மடியில் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, உன்னை தேடி வருவோம். எவ்வளோ பெரிய எலிசா நாகம்மான் கோடி கோடியாத்துல வந்தான், நான் ஒரு பைசாவோட வாங்க மாட்டேன் அப்படின்றாரு. நம்ம எலிசா காட்டினே நீ மேய்ப்பர் பெரிய லெவலில் இருக்கிறோம். நம்ம ரத்தத்தால் கழுவுப்பட்டவங்க, எலிசா ரத்தத்தால் கழுவுப்படலை. அல்ல இல்லையா? நம்ம மேன்மையானவர்களா இல்லை எலிசா மேன்மையானவரா? நம்ம மேன்மையானவர். ஏன்னா அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டவங்க. நம்ம தான் கத்த நீதிமான்னு உயர்த்திட்டாரு, பரிசுத்தவான்னு உயர்த்திட்டாரு. எப்படி 10:10 வாசிக்கிற நம்மலாம் யார்? பரிசுத்தவான்கள். அவர் ஒரே ரத்தத்தினால் கழுவப்பட்ட எல்லாமே பரிசுத்தவான்கள். அப்போ பரிசுத்தவான் ஒரே நாள் நான் பெயர் பெற்றுங்க. பாருங்களா, ஒரு கோணி கொடுத்தா வீட்டில் வச்சுட்டு போன்றாங்க. ஒரு கோணி கொடுத்தா வீட்டில் வச்சுட்டு போ. ஆனால் அங்கே எலிசா என்ன சொல்கிறாரு? ஒரு பைசா கூட எனக்கு வேணாம். அவர் வருந்தி கேட்குறான், கொஞ்ச நாள் எடுத்துக்க அப்படின்றான். ஒரு பைசா எனக்கு வேணாம். புரியுங்களா? உடனே அவன் என்ன பண்ணுறான்? இவ்வளோ பெரிய பரிசுத்தவானை பார்த்ததுனால அந்த எலிசாவுடைய லேண்டிலேயே, எலிசா இருக்கிற வசிக்கிற இடத்துலையே மண்ணை எடுத்துக்கின்னு போய் எங்கே ஆலயத்தை கட்டுறான்? நாகம்மான் அவன் ஊரில் ஆலயத்தை கட்டினான். அங்கேருந்தே பிசந்து எடுத்துன்னு போனான். மண்ணை வாரி கொண்டு போகிறான். அங்கே போய் பலிபீடத்தை கட்டுறான். யோசித்து பாருங்கள், அங்கே ஆலயத்தை கட்டுறான், இங்கே இருக்கிற மண் எடுத்துன்னு போகிறான். ஏன்னா அவனுக்கு தெரியும் அந்த மண் குஷ்டவாகி ஆகி விட்டுரும், ஆனால் இந்த மண் பரிசுத்தமாக்கி விட்டுரும். அல்ல இல்லையா? அப்போ எந்த அளவுக்கு நாகம்மானுக்கு ஒரு வெளிப்பாடு வந்துச்சு பாருங்கள். நம்ம இடத்துல வரவங்க வீட்டில் அங்கேருந்து வரும்போது ஒன்றுமே இல்லாத வருவாங்க. புரியுங்களா? உங்கள்கிட்ட கொடுக்குறது ஒன்றுமே இல்லாது, ஆனால் இங்கே உங்கள்கிட்ட சந்தத்தில் போய் வீட்டை கொடுத்துட்டு போயிடுவான். ஏன் அப்படின்னா அந்த வல்லமை கர்த்தர் உங்ககிட்ட வச்சுக்கிறாரு. அதை நீ தட்டி எழுப்பணும். புரியுங்களா? அது தூங்க வச்சுட்டிங்கன்னா அது மேலே மண் படிஞ்சிச்சுன்னா அப்புறம் எங்கே இருக்கிற வல்லமை தெரியாது. ஆனால் ஆவியில் எப்போவுமே அனலாக இரு. எப்பவுமே ஆவியில் எப்படி இருக்கணும்? அனலாக இருக்கணும். எப்பவுமே வசனம் உனக்குள்ளே ஓடினே இருக்கணும். ஜெப ஜீவன் ஓடினே இருக்கணும். நடக்கும் போது பேசினே இருக்கணும். வசனத்தை சோத்திரம் பண்ணிக்கினே இருக்கணும். தூங்கும் போதும் சோத்திரம் பண்ணணும். தாவீது சொல்கிறாரு, நான் நித்திரை பண்ணினேன், என் இருதயமாக பேசிக்கினே இருக்குதுன்றார். நம்ம நித்திரை பண்ணிவிட்டு ஆள் வந்து 10 பேர் எழுப்புகிறோம், ஃபோன் வந்தாட கேட்கறதில்ல. ஆண்டவர் சொன்னார், என் பிள்ளைகள் இரவு பகலும் ஜெபம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறார் விழுத்திருந்து. அவன் யார் ஜெபம் பண்ணுறது? விழுத்திருந்து நல்ல மேய்ப்பண்ணு தான் ஃபோன் ஆஃப் பண்ணாது இருப்பார். புரியுங்களா? நல்ல மேய்ப்பண்ணு எப்போ என்ன பண்ணார்? 24 மணி ஹாஸ்பிட்டலு ஆள்னுக்குது. புரியுங்களா? ஆனால் மேய்ப்பர் 24 மணி தூங்கினுக்கிறாரு. அப்படின்னா மேய்ப்பர் ஹாஸ்பிட்டலா இல்லை வெளிக்கிறது ஹாஸ்பிட்டலா? நம்மளே ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலாக நடமாடணும். நீ ஒரு ஹாஸ்பிட்டலாக தான் உங்கள்கிட்ட வருவாங்க. நீ ஒரு கோயிலாக இருந்தால் ஆலயம் வந்தால் உங்கள்கிட்ட வருவாங்க. ஆலயத்துக்குள்ளே வருவன் பரிசுத்தமாகிறது தான் வரான். ஆலயத்தில் வந்து அசுத்துக்காக ஆலயத்துக்கு வரல. புரியுங்க? நீ வசனத்தை போதி, சத்தியத்தை போதி, சத்தியத்தை கரெக்டாக சொல்லிட்டேன்னா அவன் இருதயத்தில் பிடிங்க ஆண்டுகிட்ட உங்கள்கிட்ட கொடுப்பாரு. புரியுதுங்களா? அவன் மனசில் தான் பிடிங்க உங்கள்கிட்ட கொடுப்பாரு. அவன் மனசில் இருக்கிறது நீ வசனம் பேசும். நம்ம மனசில் இருக்கிறது தான் வசனம் பேசும். நீ வசனத்தை பேசு, சத்தியத்தை பேசுனா உன் தேவைகளை கத்த சந்திப்பார். அல்ல இல்லையா? நீ உன்னிடத்தில் அபிஷேகம் இருக்குது, அதை நீ வெளிப்படுத்தினே இரு சபைக்கு. அப்போ நீ அவங்களுடைய கண்கள் திறந்தனா, மனக்கண்கள் திறந்துச்சுன்னா ஆவின் கண்ணை திறந்தால் தானாக கொடுப்பாங்க ஆரம்பிச்சிடுவாங்க. புரியுங்களா? அவங்க மனக்கண்ணில் மூடப்பட்டிருக்குது, ஆவின் கண்ணும் மூடப்பட்டிருக்கிறது. வெறும் சரி கண்ணை திறந்துட்டு பேசுதான் ஒன்றும் நடக்காது. புரியுங்களா? வசனம் ஆவின் கண்ணை என்ன பண்ணும்? வேதத்துள்ள அதிசயங்களை பார்க்க என் கண்களை திறந்தரணும். அப்போ நீ கண்ணை திறக்கிறதா பேசணும். உள்ளுக்கிற மனசை திறக்காமல் எதுவும் செய்ய முடியாது. வெளியே இருக்கிற மனுஷனை வச்சு எதுவும் வாங்க முடியாது. அதுதான் உலகத்தில் நீதிமான். பாவிகள் சேர்த்து வச்சது நீதிமானுக்குன்னா அவனை நீதிமானாக மாற்றினா தான் பாவிகள் என்ன பண்ண நீதிமானாக மாற்றினா தான் நம்ம கிட்ட கொடுப்பான். அவனை பாவியை கொடுறானா கொடுக்க மாட்டான். ஏன்னா அவன் கண்ணை திறக்க வைக்கிறது வசனம். என் வசனங்கள் ஆவியாகும் ஜீவனமாக இருக்கிறது. நான் யாரிடத்தில் போவேன்? நித்திய ஜீவ வசனம் உன்னிடத்தில் உண்டே. புரியுங்களா? ஆரம்பம் முடிக்கும் போது ரொட்டின்றாரு, அப்பன்றாரு, திராட்சை ரசன்றார். ஆனால் முடிவு பார்த்தா நித்திய ஜீவ வசனம் உன்னிடத்தில் உண்டே, அதை புசித்தா நானும் உண்மை போல மாறிடுன்றார். புரியுங்களா? அப்போதால் தான் பேதுரு இவ்வளோ பெரிய இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன். புரியுங்களா? சாதாரணமாக படிக்காத பேதையாக இருந்தவர் ஆண்டவர் ஞானியாக மாற்றி, புரியுங்களா, ஒரு அப்போஸ்தலனாக மாற்றி புதிய நியூ ஜெருசலேமில் 12 பேருடைய பெயர் எழுதுகிறாரு வாசலில். புரியுங்களா? நம்ம பேர் ஜீவபூசில் இருக்குதா இல்லையான்னு நமக்கே தெரியல. அல்ல இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சின்னு போயின்னுக்குது. ஜபம் மறைய ஜபத்தினுடைய அளவு குறையக்கூடாது. ஜெபிக்க பலவீனம் வருமா? பலப்படுவாங்களா? நம்ம ஏன் பலவீனமாக இருக்கிறோம்? ஜபம் குறைய நம்ம பலவீனம் ஆயிடுறோம். ஜெபிக்க நம்ம பலவனாக மாறி பிசாசு என்ன பண்ணுது? ஐயா விட்டுருங்க நான் போயிடுறது. புரியுங்களா? பிசாசு என்ன சொல்லுது? நீ நடந்து போனால் அப்போஸ்தலர் 16-17 நடக்கும்.
அவன் பவுலையும் எங்களையும் அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து இந்த மனுஷன் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர் ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறார் அப்படின்னு குறி சொல்ற ஆவியே மனம் திரும்புது. பிசாசே மனம் திரும்புதுன்னா யோசித்து பாருங்க. பிசாசு ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிச்சு ஊழியக்காரனை பார்த்து. இன்னைக்கு நம்மளை பார்த்து நம்ம வந்து பிசாசு ஓட மாட்டேங்குது, நம்மளை துரத்திடுது. ஏன் துரத்தது? சாட்சி இல்லை, சாட்சி ஜீவியம் இல்லை, குடும்பத்தில் சாட்சி இல்லை. புரியுங்களா? நம்ம பிள்ளைங்களே நம்மள என்ன பண்ணுது, நீ ஊழியக்காரனா அப்படின்னு கேட்குது. புரியுங்களா? அப்போ நம்ம எந்த அளவுக்கு அபிஷேகம் இல்லாத இருக்கிறோம். ஜப ஆவி குறையுது. நம்ம ஜபாத்தி பெருக வைக்கணும். அப்போ ஊழியத்து பிள்ளைங்க என்ன பண்ண தானா நீ சொல்கிறது நடக்கும். ஏன்னா ஆவியான பேசும்போது யாரையும் தடை பண்ணவே முடியாது. இப்போ ஆவியான பேசுறது பாருங்க, அந்த பிசாசு சொல்லுது உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரன். இவங்க ஒரே வழி தான் காட்டுறாங்க, ரட்சிப்பின் வழி நம்ம காட்டுறாங்கன்னா அதோடு சேர்த்து சொல்லுது. சில ஆவி சொன்னால் அது விட்டுட்டு பேசும், ஆனால் அது என்ன பண்ணுது, என்னையும் சேர்த்து பேசுது. ரட்சிப்பின் வழியை காட்டுறாங்க நமக்கு. புரியுங்களா? அந்த மாதிரி நம்ம பேர் எடுக்கிறது ஆண்டு சத்தம். புரியுங்களா? தானியேல் எடுக்கிறா பாருங்க. புரியுங்களா? தானியேல் ஜெபிக்கிற ஜெபத்தை யார் பார்த்தது? அந்த ராஜா பார்க்குறாரு. ராஜா பார்த்துட்டு சொல்கிறாரு, இந்த தானியேல் தேவனை போல இந்த உலகத்தில் யாருமே இல்லைன்னு சொல்லி 128 நாட்டுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறார் தானியேலுடைய ராஜா. புரியுங்களா? நம்ம இருக்கிற இங்கே இருக்கிற மினிஸ்ட்ரி அறிவிக்க முடியுமா? ஏன்னா மினிஸ்ட்ரிகிட்ட போய் நம்ம கல்லறைக்கு இடம் கேட்டுன்னு இருக்கிறோம். நம்மளே மினிஸ்ட்ரிகிட்ட போய் நின்று கல்லறைக்கு இடம் கேட்டால் அப்போ தேவன் பெரியவரா மினிஸ்ட்ரி பெரியவரா? என்னங்க ஐயா? அப்போ தேவனுடைய தானே கேட்கணும் கல்லறைக்கு இடம். உனக்கு கல்லறை பரலாத 3வது பரதேசத்தில் வச்சுக்கிறாரு கல்லறை. 3வது பேரடேஸில் கல்லறை எங்கே இருக்குது? இலைப்பாடுற இடம் அங்கே இருக்குது. ஏசு கிறிஸ்து கல்லறை விட்டு வெளியே வந்துட்டார். இனிமேல் கல்லறையே கிடையாது. நாங்கள் போகிற சபையில் யாருக்குமே கல்லறை கிடையாது. புரியுங்களா? 3 சென்ட்டில் வச்சுக்கிறாரு. 1000 பேருக்கு 10,000 பேருக்கு இடம். அதில் போதே அதிலே பொச்சினாரு. அங்கே யார் இருக்கிறாங்க? அவரே சொல்கிறார். பாஸ்டர் தாமஸ் ஐயா சொல்கிறாரு, ஏசி ஆவடி அவர் சொல்கிறார், எனக்கே கல்லறை கட்டாதுன்ட்டார். ஏன்னா ஏசு என்னைக்கு வெளியே வந்துட்டார் அன்றைக்கி என்ன இல்லை, கல்லறையே கிடையாது. புரியுங்களா? நம்மளை 2 நாள் 3 நாள் வச்சாலும் அவங்களே தேடி கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டோம், அவங்களே கட்டிப்பாங்க கல்லறை. அல்லையா? ஏன்னா வீட்டில் வைக்க முடியாது. ஏன்னா ஆதார் கார்டில் பேர் இருக்குது, அவங்கள கொண்டு வந்துட்டு போயிடுவாங்க. எடுப்பாங்களா? முடியாதா? நம்ம ஆண்டவர்கிட்ட கேளு, கல்லறை எவ்வளோ கொடுக்குறா பாருங்கள். அவருக்கு வானமும் சிங்காசனம் 2மே அவர் கையில் இருக்குது. வானமும் பூமியும் அவர் கையில் இருக்குது. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் ஏங்கிட்டு இருக்குது. இதோ மரித்த சதாகாலம் உயிரோடு இருக்கிறேன். நீங்கள் என்ன கேளு, உனக்கு என்ன வேணும் நீங்கள் ஆண்டவரை கேட்டு பாருங்க. உனக்கு என்ன வேணும் அவர் தருவார். நீ ஜபத்தில் கேளு, 8 மணி நேரம் கேளு, கொடுக்கல 16 மணி நேரம் ஜபத்தை மாற்று கொடுப்பார். 16 மணி நேரம் கொடுக்கல 24 மணி ஜபத்தை நடத்து கொடுப்பார். கொடுக்கல 72 மணி நேரத்து கொடுப்பார். கொடுக்கல என்ன செய், யோபு ஜெபம் பண்ணுவார் 7 இரவு 7 பகல் நடத்து. அதுலேயும் கொடுக்கல உடனே 10 இரவு 10 பகல் அப்போஸ்தலர் ஜெபத்தில் கேளுங்க. கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். கேட்குறவங்களுக்கு கொடுக்குறேன். கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். நம்ம என்ன பண்ணுறோம், கேட்குறோம். இந்த மாதிரி கிடைக்கல, ஜபத்தை ஸ்டாப் பண்ணு. இனிமேல் நம்ம மனுஷனை போய் தேடலாம், மனுஷனை தேடுறோம். ஜபத்துக்கு அளவு வச்சுருக்கிறாரு. எது வரைக்கும் கேளு, உனக்கு உயிர் வரைக்கும் கேளு. உயிர் அவர் கையில் தான் இருக்குது. உயிர் யாருக்கிட்ட இருக்குது? நம்மளுடைய என்னைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களோ உயிர் அவர்கிட்ட போயிடுச்சு. ரட்சிக்கப்படாத உயிரெல்லாம் பிசாசுக்கிட்ட இருக்குது. அவன் எப்படினா எடுத்துப்பான் அந்த உயிரை. ஆனால் நம்ம உயிர் பிசாசால் என்ன பண்ண முடியாது, எடுக்கவே முடியாது. ஆண்டுடைய ஆர்டர் இல்லாமல், ஆண்டுடைய வார்த்தை இல்லாமல், வல்லமை இல்லாத பிசாசை ஒன்றும் டச் பண்ண முடியாது. புரியுது? நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா வந்துடுவான். நீங்கள் இடம் கொடுத்துட்டீங்கன்னா அவன் வந்து வேலை முடிச்சுட்டு போயின்னு இருப்பான். அதான் பிசாசுக்கு என்ன பண்ணக்கூடாது, இடம் கொடுக்காத. அப்படின்னா எப்போ இடம் கொடுக்குறாங்க, ஜெபிக்க நேரத்தை தூங்கி நிற்கிற, அதனால தான் இடம் கொடுத்துட்றோம். நமக்கு ஒரு ஜப நேரம் இருக்குதுல்ல, அந்த நேரத்தில் உட்காந்துரு, அந்த நேரத்தில் முழங்கால் போடு, அந்த நேரத்தில் தூங்கியிருந்தா பிசாசு களை வித்துட்டு போயிட்டே இருக்கிறான். புரியுங்களா? அப்போ ஜெபிக்கிற நேரத்தை ஜெபிக்காமல் நீங்கள் எங்கே அந்த ஸ்பாட்டில் எங்கேயுமே என்ன பண்ணக்கூடாது, வெளியே 10,000 ரூபாய் காணி கொடுக்கறனா கூட போகக்கூடாது. ஒவ்வொரு மேய்ப்பனுக்கும் ஒரு நேரம் இருக்குது. பேதருக்கும் ஒரு நேரம் இருந்தது. 9ஆம் மணி டான் எங்கே போயிடுவார், ஜபத்துக்கு போயிடுவார். 9ஆம் மணி நேரம், 3ஆம் மணி நேரம். ஏசு கிறிஸ்துக்கு ஒரு நேரம் இருந்தது. எல்லாருக்கும் ஜப நேரத்தில் ஜபத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. நம்ம லட்சம் கூட பணம் கொடுக்குறோன்னு சொன்னால் கூட நம்ம ஜபத்தை விட்டு கொடுக்கக்கூடாது. தேவனுக்கு சமூகத்தில் உட்கார நேரத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாவே உன்னுடைய எல்லா ஆசீர்வாதம் உன் கையில் வந்துடுது. புரியுங்களா? அதனால தான் பிசாசு என்ன பண்ணுறான், அதனால தான் ஏசு சொல்லிட்டு போயிட்டார், பிசாசுக்கு என்ன பண்ணாதீங்க, இடம் கொடுக்காதுருங்க. நம்ம எப்போ இடம் கொடுக்குறோம், இந்த மாதிரி தான். அதனால் தாவீது எங்கே இருக்கணும்,
மாரில் நிற்கணும். தாவீது எங்கே இருக்கிறாரு? இங்கே உக்காந்துக்கிறாரு. போட்டு தள்ளிட்டான். எல்லா பாவம் 10 கட்டளை மீறிட்டான். 10 கட்டளை மீறினால வாழ்க்கை மூலம் என்ன பண்ணிட்டான்? நிர்வாணத்தை பார்த்தான். புரியுங்களா? இதெல்லாம் பெற்றுக்கொண்டு இதெல்லாம் மனம் திரும்பி முழு இருதயத்தோடு அவன் தேட ஆரம்பிச்சனால ஆண்டவராகிய இயேசுனுடைய இருதயத்தை கேட்டோன்னா மாறினான். நம்மளை அப்படி அடிச்சு பண்ணால் எப்படி இருக்கும்? தாவீதுக்கு நடந்த மாதிரி நமக்கு நடந்தால் என்ன நிலைமை? ஊர்லேயே இருக்க மாட்டோம் நம்ம. அல்லையா? இப்போ இருக்கிறது என்னன்னா கிருபை. கிருபை இருக்கிறனால தான் உக்காந்துக்கிறோம். அல்லையா? கிருபை இருக்கிறனால தான் தப்பிக்கப்படுறோம். கிருபை இருக்கிறனால தான் சத்துரால் தொட முடியல. ஆனால் அந்த கிருபை நம்மளை தாங்கினே இருக்கிறதுக்கு எதுக்குன்னா ஜெபிப்பதற்காக. கிருபை எதுக்கு? ஜெபிப்பதற்கு தான் கிருபை. அவருடைய சித்தத்தை செய்வது தான் கிருபை. அவருடைய வேலை செய்வது தான் கிருபை. அவர் சொன்னபடி வாழ்வது தான் கிருபை. அவருடைய கிருபை பற்றி நம்ம இஷ்டத்தை ஓடணும்னா ஒரு நாள் கிருபை நம்மளை விட்டு விலகிடுது. அல்லேலூயா. ஆனால் அந்த கிருபை விலகாத இருக்கணும்னா தேவ சமூகத்தை நாடினே இருக்கணும். எனக்கு ஆண்டவர் சொல்லி தந்தது தான். கிருபை விலகாத இருக்கணும்னா தினந்தோறும் புதிய கிருபையில் நிரப்பப்பட்டே இரு. தேவனுடைய கிருபையினால் நிரப்பப்பட்டுனே இருந்தால் உன்னை கர்த்தர் உயர்த்தினே இருப்பார். கிருபை மேல் கிருபை நீ பெற்றுக்கொண்டு எல்லா ஆசீர்வாதம் நீ பெற்றுக்கொள்ள முடியும். புரியுங்களா? ஆவியும் அபிஷேகத்தை கொடுப்பார், கிருபையும் தருவார். ரெண்டுமே நமக்குள்ளே இருந்தால் ஊழியம் ஒரு நாள் அசைக்கவே முடியாது. அல்லேலூயா. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே யோபு 4:4 சொல்கிறது, விடுகிறவனை உம்முடைய வார்த்தைகளால் நிற்க பண்ணு. அல்லேலூயா. விடுகிறவனை எதில் நிற்க பண்ணமா? அவருடைய வார்த்தை வச்சு தான் நிற்க முடியும். விடுகிறான்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. வார்த்தை சொல்லினே இருக்கணும். அவருடைய வசனத்தை சொல்லினே இருக்கணும். அவருடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கனால அது வேலை செய்யும். நம்ம சுயமுள்ள வார்த்தையோ நம்முடைய பலத்தை வச்சு பேசக்கூடாது. அந்த விடுகிறவனை உம்முடைய வார்த்தைகளாலே நெருக்க பண்ணி தள்ளாடுகிற முழங்காலை பலப்படுத்தினார். அல்லேலூயா. அப்போ விடுகிறவனை விடக்கூடாது. அதை யோபு 4:4 சொல்கிறது. தானியேல் 6:10 சொல்கிறது, நேராக பலகனை திறந்திருக்க அங்கே தான் நான் என்ன பண்ணேன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி சோத்திரம் செலுத்தி கொண்டே இருக்கிறான் தானியேல். அல்லேலூயா. தானியேலை போல நம்மளை இருக்க சொல்கிறார் ஆண்டவர். தானியேலை காட்டிலும் ஒரு மடங்கு மேலேயே மாற முடியும். புரியுங்க? அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகமும் ரத்தமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய ரத்தத்தை எடுத்து நீங்கள் தலைமையில் வச்சு என்ன பண்ணணும்? ஊற்றுகிறான்னு சொன்னால் அந்த ரத்தத்தில் ஒரு நம்ம ஸ்கின் கூட ஆகாது, சேதமாகாது. ஏன்னா ரத்தத்தில் அவ்வளோ வல்லமை இருக்கிறது. ரத்தத்தில் சமாதானம் இருக்கிறது. அவருடைய ரத்தத்தினால் நமக்கு மிகுந்த சந்தோஷம் இருக்கிறது. அந்த ரத்தம் எங்கே தெளிக்கிறீங்களோ அந்த இடத்துல ஏரியில் பிசாசு நுழைய முடியாது. அந்த ரத்தத்தை வாயில் சொல்லும் போது பிசாசு எரிதே சொல்லுவோம். ஆட்டு ரத்தத்துக்குள்ளே சங்கார தூதன் உள்ளே போக முடியலன்னா இயேசு ரத்தத்தில் எப்படி சங்கார தூதன் வர முடியும்? அப்போ இயேசு கிறிஸ்து ரத்தத்தை நீ பூசின்னு போ. புரியுங்களா? எப்போவுமே நம்ம எப்படி இருக்குன்னா ஒரு ஊழியக்காரர் எப்படின்னா, புரியுங்களா, நம்ம எப்படின்னா பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு மினிஸ்டர் போகும்போது என்ன பண்ணுறாரு? தனியாக போயின்னுக்கிறாரு. கமாண்டோ போர்ஸு ஏன் கூட வருது? அவர் முக்கியமானவர். அதை காட்டில் நமக்கு பின்னாடி ஒரு சேனை நிற்குது. அன்றைக்கி எலிசாவுக்கு ஒரு சேனை நிற்குது. ஆனால் ஊழியக்காரனுக்கு என்ன தெரியல, மணக்கணக்கு மூடப்பட்டதுனால அவன் பக்கத்தில் எலிசா சுற்றி இருக்கிற ரதங்களை பார்க்க முடியல. இப்போ அந்த எலிசாவுடைய காட்டில் நமக்கு அதிக ரதங்கள் நிற்குது. ஏன் அப்படின்னு நம்ம வேண்டும் ஆண்டவருக்கு. ஒரு ஊழியக்காரனுடைய சுகத்தை ஆண்டு விரும்புகிறவர். புரியுங்களா? அந்த ஊழியக்காரன் இந்த பூமியில் எவ்வளோ நாள் வாழ்கிறாலோ அந்த ஊர் ஆசீர்வதிக்கப்படுது. அந்த ஊழியக்காரன் இருக்கிற வரைக்கும் சோதனைப்பட்டு அடியலை. அந்த ஊழியக்காரன் தூக்கின பிறகு சோதனைப்பட்டு அடிச்சிடறாரு. புரியுங்களா? அப்போ ஊழியக்காரன் மிக அவசியம். தேவனுக்கு ஊழியக்கு செய்து மிக அவசியம். அடுத்ததாக நாம் பார்க்க வேண்டியது, கடைசியாக முடிக்க போகிறோம். அந்த இடத்துல சொல்கிறார் ஆண்டவர், ஒரு ஊழியக்காரனாக இருக்கக்கூடாது, அவன் சிநேகிதனாக மாற வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. யோவான் 15ஆம் அதிகாரம் 14-15 வாசிக்கும் போது, நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் எனக்கு என்ன இருப்பீங்க? என் சிநேகிதராக இருப்பீர்கள். அல்லேலூயா. 15 சொல்கிறது, இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதன் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன சொல்ல மாட்டார்? இனிமேல் யார் இல்லை நம்ம, இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை. ஏன்னா ஊழியக்காரனுக்கு ஆண்டவர் செய்யறது தெரியாதான், சிநேகன் அந்த தான் தெரியுமா. அப்போ சிநேகிதனுக்கும் ஊழியக்காரனுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. தாய்க்கும் அம்மாவுக்கும் வித்தியாசம் இருக்குமா இருக்காதா? என்ன வித்தியாசம் தாய்க்கும் அம்மாவுக்கும்? 10 மாதம் சுமந்து பெற்றவங்களுக்கு தாய். புரியுங்களா? ஊரில் போய் எங்கே போனாலும் நம்ம அம்மானு கூப்பிடலாம். புரியுங்களா?
அப்போ ஊழியக்காரருக்கு சிநேகிதனுக்கு வித்தியாசம்னா, சிநேகிதன் ஜீவனே கொடுப்பான், ஆனால் ஊழியக்காரர் கூலிக்கு பாத்திரவனாக இருப்பான். நம்ம எதனா வந்தோன்னா அந்த கூலி கிடைக்குமான்னு வருவோம் இங்கே. அதுக்கு ஊழியக்காரன் செய்ய வேண்டியது, அது வெளியே போய் கம்பெனியில் வேலை செய்யலாம். அப்போ நம்ம கூலிக்கு பாத்திரவானாக வாழக்கூடாது. ஊழியக்காரன் கூலிக்கு பாத்திரவான், ஆனால் சிநேகிதன் என்ன பண்ண மாட்டார்? சிநேகிதன் சொல்லாத செய்கிறவர், ஊழியர்கள் சொல்லி தான் செய்கிறது. ஆண்டவரே என்ன செய்யணும் நாளைக்கு கேட்பார். ஜபம் நடத்தக்கூடாதுன்னு நாளைக்கு நடத்தாது பாருன்னா நடத்தலை. ஆனால் சிநேகிதன் தான் தினந்தோறும் ஜபம் இருக்கும், தினந்தோறும் சத்தியம் இருக்கும், தினந்தோறும் ஆண்டோடைய ஊழி இருக்கும், தினந்தோறும் ஆண்டவருக்காக எழும்புவாங்க, தினந்தோறும் கர்த்தருக்காக வைராகமாகும். அதனால தான் ஆண்டு சொன்னார், இன்னிலேருந்து நம்ம உட்காந்துருக்க யாருமே ஊழியக்காரர் கிடையாது, இன்னிலேருந்து நம்ம யாராக இருக்கணும்? சிநேகிதனாக இருக்குன்னு ஆண்டு சொல்லியிருக்கிறாரு. அங்கே பாருங்கள், நீதிமொழிகள் 17:9 சொல்கிறது, குற்றத்தை மூடுகிறவன் சிநேகிதன், குற்றத்தை மூடுகிறவன் சிநேகிதன், அப்புறம் கேட்டதை சொல்லுகிற பிரான சிநேகத்தை பிரித்து விடுகிறான். அப்போது ஒரு நல்ல ஊழியக்காரன், அந்த வசனம் நோட் பண்ணிங்க, நீதிமொழிகள் 17:9, குற்றத்தை மூடுகிறவன் சிநேகிதன். அல்லேலூயா. நம்ம ஊழியக்காரில் யார் தவறு செய்தாலும் அதை மூட தான் நம்ம பிரயாசப்படணும். புரியுங்களா? உடனே யூடியூப்பில் போட்டு அப்படியே ஊர்களாம் தெரிவிக்கிறது. குற்றத்தை மூடுகிறவன் சிநேகிதத்தை நாடுகிறான், கேட்டதை சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரை பிரித்து விடுகிறான். நம்ம ஊழியத்தில் இந்த ஊழியம் கூடைக்கு ஃபுல்லாக நிரம்பணும்னா நம்ம குற்றத்தை மூடிக்கினே வரணும். அல்லேலூயா. மூட தான் சிநேகத்தை என்ன பண்ணோம்? பெருகும். நம்ம சிநேகத்தை என்ன பண்ணக்கூடாது? இருக்க தான் சொல்லின்னு இருந்தீங்கன்னா ஒன்று ஒன்றா பிரித்து எடுத்துகிட்டு போயிடுவான். 10 இடத்துல இல்லை, 25 இடத்துல நடத்தினாலும் 2 பேர்லாம் வரப்போகிற நாட்கள் வரப்போகுது ஊழிய கூடிகளை. அல்லேலூயா. அப்புறம் 2 பேர் உட்காந்து நம்ம ஒன்று இருப்போம். அப்புறம் 2 பேர் ஒருமனப்பட்டால் போதுன்னு அப்படி 2 பேர் இருப்போம். அப்புறம் அதில் ஒன்று தூக்கின்னு போயிடுவான். அப்புறம் ஒன்று நிற்கும். அப்புறம் ஊழியக்கூடிய நிற்காது. பிசாசு வஞ்சிக்கிறவன். அல்லேலூயா. அப்போ குற்றத்தை நம்ம மூடிக்கினே இருக்கணும். புரியுங்களா? குற்றத்தை என்ன பண்ண விட ஒரு நாளும் நாம் யார் செய்த குற்றத்தை ஆண்டவருக்கு தான் தெரிவிக்கணும். புரியுங்களா? ஏன் தெரிவிக்கணும்னா ஆண்டவர் அதுக்கு சமாதானத்தை கட்டணும், ஒரு மனதை கொடுப்பார். புரியுங்க? எந்த ஊழியக்காரன் நம்ம அசட்டையாக நினைக்கணும், அற்பமாக நினைக்கணும், எல்லாரும் மேலும் ஒரு அபிஷேகம் இருக்குது. அதனால தான் சவுல் மேலே அசுத்தாவே இருக்குது, ஆனால் தாவீதுக்கு ஒரு பயம், ஏன்னா அவன் மேலே அபிஷேகம் இருக்குதுன்னு சொல்லினே இருப்பான். யோசித்து பாருங்கள், அவன் மேலே என்ன இருந்தது? அசுத்தாவையும் இருக்குது, ஆனால் தாவீது பயம், ஏன்னா அவனை அடிச்சா சாவடிச்சிடலாம், ஒரே நிமிஷத்தில் சாவடிச்சிடலாம். புரியுங்களா? ஏன் சாகடிக்கலை? அபிஷேகம் இருக்குது. ஏன்னா கர்த்தர் கொடுத்த அபிஷேகமும் சில மேலே இருக்கும், சில மேலே அசுத்தாவையும் இருக்கும். ரெண்டுமே வேலை செய்கிற ஆவியை பார்த்துக்கிறீங்களா? அவங்க அற்புதம் செய்வாங்க, அபிஷேகம் நடக்கும், கூடவே தப்பான ஆலோசனை கொடுப்பாங்க. இந்தியாவில் இருக்கிற அத்தனை ஸ்டேட்டில் போய் ஜபத்தை நடத்திட்டு வந்துட்டோம். தமிழ்நாட்டில் அத்தனை இடத்துலையும் 40 இரவு 40 பகல் போட்டு ஜபம் பண்ண சொல்கிறாண்டவர். புரியுங்களா? தமிழ்நாட்டில் போகாத மாவட்டம் கிடையாது, போகாத மாநிலம் கிடையாது. மணிப்பூர்லேயே போய் ஜபத்தை நடத்திட்டு வரணும் 12 மணி நேரம். யோசித்து பாருங்கள். எல்லா இடத்துலையும் ஜபன்றதுக்கு பயம் பிசாசுக்கு. ஜபிக்கிறத பிசாசு என்ன பண்ண முடியாது? ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா ஜபத்தில் அவ்வளோ வல்லமை இருக்குதுன்னு ஆல்ரெடி முன்னாடி சொன்னேன். அதனால் ஜபிக்கிறத பார்த்தா பிசாசுக்கு என்ன பண்ணாது? அலக்கடிக்கும். மியான்மரில் இருந்து ஒரு அம்மா ஃபோன் பண்ணோம். நாங்கள் மியான்மரில் போயிருக்கிறோம். அங்கே போய் 2 வாரம் தங்கி ஜபத்தை பண்ணி நாங்கள் ஒரு சத்தியத்தை விதைட்டு வந்தோம். இங்கேருந்து ஒரு அம்மா ஃபோன் பண்ணுறாங்க, ஒரு அசுத்தை பிடிச்சிக்கிச்சு, எப்படியாவது ஓட்டணும், நைட்டு 11 மணிக்கு வீடியோ காலில் வாங்கம்மா ஓட்டுற அப்படின்னு சொல்லி இயேசு நாமத்தில் சொல்லலான்னு பார்த்தா அந்த ஆவி சொல்லுது, ஐயோ அவர் முகத்தை காட்டாத அப்படின்னு வீடியோ காலில். என்னன்னு கேட்டால் 24 மணி இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறாரு அப்படின்னு யார் சொல்கிறது? பிசாசு சாட்சி கொடுக்குது. அப்போ நமக்கு வல்லமை ஏறுது, வல்லமை பெருகுது. ஓய்யோ இயேசு நமக்குள்ள 24, எனக்கே தெரியல 24 மணி இருக்கிறார், ஆனால் பிசாசுக்கு தெரியுது. புரியுதுங்களா? சில நேரத்தில் நம்மளே அசதியாக போயின்னு இருப்போம், ஆனால் நமக்குள்ள இருக்கிற வல்லமை யாருக்கு? பிசாசுக்கு தெரியும். நம்ம சோர்ந்து போய் உட்காந்துப்போம், யோனா மாதிரி கீழே அந்த செடி கீழே. ஆனால் கர்த்தர் நம்மள ஒரு அபிஷேகத்தை வச்சுருக்கிறா பாருங்க. அந்த பிசாசு பயப்பட ஆரம்பிக்கும், பிசாசு நடுங்கும் உங்களை பார்த்து. நம்ம எங்கேயோ ஒரு சின்ன காரியத்தில் நம்ம தவறி இருப்போம், அதை மன்னிப்பு கேட்டு எப்போ மனம் திரும்பி நம்ம வந்துட்டுருப்போம், அது நமக்கு தெரியாது. அதனால தான் எப்பவுமே சுத்திகரித்து எப்பவுமே பரிசுத்தமாக இருக்கின்றாரு. இடவிடாமல் ஜபத்தை விடாதிருங்க. நம்முடைய ஜபம் எல்லா ஜபத்தையும் போடுங்க. 72 மணி வருஷத்துக்கு ஒரு முறை போடுங்க. புரியுங்க? 72 மணி நீங்கள் உட்காருங்க, வராங்களே இல்லையோ நம்ம அலோன்ஸ் பண்ணுங்கள், உட்காருங்க. நீங்கள் உட்காருங்க, மனைவி உட்காருங்க, பிள்ளைங்க உட்காருங்க, இருக்கிற விசுவாசம் உட்காரதே இல்லையோ. ஆனால் 72 மணி ஜபம் முடிச்ச பிறகு உன் மேலே ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் விட்டுருவார். அந்த அபிஷேகம் அதுக்கு பிறகு திரளான மக்களை கொண்டு வந்துடும். ஒரு ஊழியக்காருக்கு தேவை மிக பெரியதான ஆயுதம் ஜபம். ஜபத்துக்கு அடுத்தது சத்தியம், சத்தியத்துக்கு துதி, துதிக்கு அடுத்தது இயேசுடைய ரத்தம்,
இது நாளை இருந்தால் தான் அந்த ஊழியக்காரனுடைய ஆசீர்வாதம் பெருகினே இருக்கும். அந்த ஊழியக்காரனுக்கு நோயை பார்க்க முடியாது. ஊழியக்காரருக்கு இருக்க வேண்டிய முதல் ஆயுதம் ஜெபம், இரண்டாவது சத்தியம். நிறைய பேருக்கு வசனம் இருக்குது, வசனம் வச்சு காலை ஓட்ட முடியாது. வசனம் சத்தியமாக மாறணும். என்ன மாறணும்? வசனம். மூன்றாவது துதி, நான்காவது இயேசு ரத்தத்தை எப்பவுமே நீங்கள் அப்ளை பண்ணே இருக்கணும். நம்பர் 1 ஃபஸ்ட்டு பெரிய ஆயுதம் ஜபந்தான். அதுக்கு நிகரான ஒரு அபிஷேகம் என்னன்னா அதை தான் வந்து என்ன சொல்கிறேன், சத்தியம். மூன்றாவது துதி, நான்காவது இயேசு ரத்தம். இது 4 உள்ளக்கு தான் இயேசுன் அபிஷேகம் இருக்கும். ஆண்டு கொடுக்குற அபிஷேகம் இந்த 4க்குள்ளே அடங்கி இருக்குது. இது இருந்துச்சுனாவே உன் லைஃப்பில் பெரிய பெரிய காரியத்தை நீங்கள் செய்வீங்க. நீங்கள் நினைப்பதற்கு வேண்டுவதற்கும் அதிகமாக செய்ய முடியும். இனிமேல் நீங்கள் செய்வீங்க, அது செய்யும், அந்த வேலையை அது கரெக்டாக செய்யும். ஆரோன் கோல் ஏன் துளுக்குதுன்னா அவன் மேலே அபிஷேகம் இருந்தது, அதான் துளுத்துது. மீதி 11 கொம்பு துளித்திருக்குனால ஒரே இடத்துல தானே வைக்கிறாரு, சமூகத்தில் தான் வைக்கிறாரு. இப்போ தேவ சமூகத்தில் 12 கொம்பு இருக்குது, ஏன் ஒரு கொம்பு மட்டும் துளுக்குது, மீதி 11 கொம்பு துளுக்கலை? யோசித்து பாருங்கள். அந்த சமூகத்தில் அந்த கொம்புக்கு மேலே தான் அந்த 4 காரியம் உள்ளே உட்காந்துருக்குது. அதை தான் கொண்டு வந்து வைக்கிறார் சபைக்குள்ளே. ஆரோனுக்குள்ளே தான் அதை வச்சு, ஆரோனை போல் அழைக்க விட்டால் நம்ம ஊழியக்கார மாதிரி. புரியுங்களா? அப்போ கர்த்தர் அழைப்பார், சபையில் வச்சிருக்கிறார் மக்களை. நீங்கள் நினைப்பீங்க யாரும் உதவாத இருப்போம், அவங்கள ஊழியக்கார அமைச்சிடுவார் ஆண்டவர். ஏன்னா ஒன்றுமே தெரியாதுங்கிற மேலே தான் அபிஷேகத்தை ஊற்றுவார் ஃபஸ்ட்டு. நம்ம பேதையாக இருந்தால் நம்மளை ஊற்றி நம்மளை உருவாக்கிடுவார். எனக்கு எல்லாம் தெரியும் சொன்னால் என்ன பண்ண முடியாது. அதனால தான் வசனத்தை தெரிஞ்சு வைக்கிறது பெருசு இல்லை, சத்தியத்தை தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஏன்னா 2:7 சொல்லுது மளிகையால், அவங்களுடைய வாயில சத்தியத்தை தேடுவாங்களாம். வாசிங்க மளிகை 2:7. ஆசாரியருடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே. எதை தேடுவாங்க? வேதத்தை தேடுவாங்க. அடுத்தது, அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். நம்மளாம் யாரு? சேனை கர்த்தருடைய தூதனா இருக்கிறோம். அடுத்தது சொல்லுங்க, அடுத்த வசனம் 8. நீங்களோ வழியை விட்டு விலகி அநேகரை வேதத்தை குறித்து இடர பண்ணினீர்கள், லேவியின் உடன்படிக்கையை கெடுத்து போட்டீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ லேவியின் உடன்படிக்கை நமக்கு எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதே நீங்கள் 6ஆம் வசனத்தில் சொன்னா பாருங்க, வேதத்தை நம்ம வாயில தேடுவாங்க. அப்போ அங்கே சத்திய வேதம் அவங்க வாயில் இருக்குன்னு அடுத்த வசனம் சொல்லுது, மேலே இருக்கிற வசனம் 6. சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது. அப்போ நம்ம வாயில் என்ன இருக்கணும்? வெறும் வேதத்தை வச்சுக்க கூடாது, சத்திய வேதம் இருக்கணும். இல்லையா? அதுதான் பிசாசுக்கிட்ட சத்தியம் இருக்குதா, வசனம் இருக்கா? பிசாசுக்கிட்ட சத்தியம் இருக்குதா, வசனம் இருக்குதா? அப்போது நம்மக்கிட்ட என்ன இருக்கணும்? வசனம் கூட சத்தியம் இருக்கணும். ஏன்னா பிசாசுக்கிட்ட வசனம் இருக்குது. புரியுங்களா? நம்மகிட்ட சத்தியம் இல்லைன்னா அவனை ஓட்ட முடியாது. புரியுங்களா? அப்போ வசனத்துக்கு சத்தியத்துக்கு என்ன வித்தியாசம்? லூக்கா 8:11 சொல்கிறது, என் வசனங்கள் விதையாக இருக்கிறது. புரியுங்களா? அப்போ விதை என்ன மாறணும்? கனியாக மாறணும். கனி உங்ககிட்ட இருந்தால் தான் தேவசத்தை நிறைவேறும். கனி தான் சத்தியம். புரியுங்களா? அப்போ கனி இல்லைன்னா அன்பு இல்லைன்னு அர்த்தம். நீடிய பொறுமை இல்லை, தயவு இல்லை, இச்சை அடக்கம் இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. அப்போ கனி வசனத்தை விதைத்து கனியாக மாற்றணும். ஏன்னா பிசாசுக்கிட்ட கனி இல்லை. ஆனால் அவன் எடுத்த சத்தியம் இல்லாதபடியினால் பொய்க்கு பிதா மாறிட்டான். அவன் நம்மகிட்ட சத்தியம் இல்லைன்னா நம்மளும் அவனை போல மாறிடுவோம். புரியுங்களா? அப்போ சத்தியம் அரிசி சோறாக மாத்திரம் என்ன பண்ணணும்? அரிசி விதை, சோறு சத்தியம். அல்லையா? அப்போ அரிசிக்கு சோறுக்கு என்ன நடுவில் என்ன இருக்குது? அனல் இருக்குது, தியானம் இருக்கிறது. எங்கே வசனம் வார்த்தை ஆண்டு தியானம் பண்ண சொல்ல அங்கே தான் கனி உருவாகும். இரவும் பகலும் இந்த வேதத்தை தியானிக்கிற மனுஷன் அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்துக்கு கனி கொடுப்பான்றார். ஏன் கனி கொடுப்பான்? இரவும் பகலும் தியானம் வைக்கிறேன். நீ ஒன்று நமக்குள்ளே தியானம்னு ஒன்று இல்லை அப்படின்னா, புரியுங்களா, அங்கேயே நம்மளை விளக்கிடுவார் ஆண்டவர். ஏன்னா கனி இல்லாத சபையில் என்ன பண்ண முடியாது? எல்லாத்தையும் வச்சு கனி இல்லைன்னா பரலம் போக முடியாது. இங்கே இருக்கலாம், எல்லாத்தையும் வச்சு நம்ம இங்கே இருக்கலாம். ஆனால் கனி இல்லைன்னா எங்கே போக முடியாது? பரலம் போக முடியாது. பரலம் எதை விரும்புது? கனியை விரும்புது. என் சித்தம், அவர் சித்தமே கனி தான். அப்போ இந்த கனி எப்படி உருவாகுதுன்னா, இந்த வேதத்தை இரவு மகளை தியானம் பண்ணணும். எங்கெல்லாம் தியானம்னு வருதோ அங்கே கனி உருவாகுது. எங்கெல்லாம் வேதத்தை ஆராயிரம் அங்கே வேத அறிவு உருவாகுது. வேத அறிவு உருவாகும் போது என் ஜனங்கள் அறிவு இல்லாமையினால சங்கரமாகிறார்கள், சிறைப்பட்டு போகிறாங்க. அப்போ தேவ அறிவும் வேணும், தேவ கனியும் வேணும். இது ரெண்டு நமக்குள்ள. அதான் சொல்கிறேன், உங்களை நீங்கள் புறப்பட்டு போங்க. நீங்கள் சர்பத்தை போல வினாவுள்ளா இருங்க, புறாவை போல. புறா சொல்கிறது கனியை குறிக்கிறது, சர்பத்தை சொல்கிறது ஞானத்தை குறிக்கிறது. அப்போ ஞானமும் கனி இல்லை அப்படின்னா நம்ம எதுவும் செய்ய முடியாது. இயேசுவாக்கிட்ட கனி இருந்தது, ஆனால் நான் இல்லை, ஞானம் இல்லை. புரியுதுங்களா? இயேசுவா போகிறாரு, கானான் தேசம் உள்ள போயின்னுக்கும் போது ஒரு கூட்டம் என்ன பண்ணுது? எதிரிகள்
எதிரிகள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க பழைய வஸ்திரத்தை தரித்து பழைய ரொட்டி எடுத்துக்கின்னு எங்கே வராங்க? இயேசுக்கிட்ட வராங்க. நான் உங்களோட உடன்படிக்கை பண்ணேன்னு. அந்த பழைய ட்ரெஸ்ஸையும் பழைய முகத்தையும் பழைய சாப்பாட்டையும் பார்த்துட்டு பிறகு இயேசு அவங்களோட உடன்படிக்கை பண்ணுறாரு. ஏன் உடன்படிக்கை பண்ணார்? இயேசுக்கிட்ட இரக்கம் இருந்தது, அன்பு இருந்தது. ஆனால் அவங்க எதிரின்னு யாருக்கு தெரியல? இயேசுவாக்கு தெரியல. உடன்படிக்கை பண்ணி 3 நாள் ஆன பிறகு அவங்க எதிரின்னு தெரியுது, பக்கத்து ஊர்லேருந்து வந்தாங்கன்னு. அதுமாதிரி நம்ம சபையை தேடி பிசாச சபையில் வந்து வீட்டுக்குள்ளே வந்து உள்ளே வந்துடுவாங்க. ஐயா உங்களை பார்த்து நல்லா இருந்தது, உங்கள் கிட்ட இருக்குன்னு. நீங்கள் அவங்கள கண்டுபிடிக்கணும். ஞானத்தினாலையும் கனியினால் தான் கண்டுபிடிக்க முடியும். அதனால ஆண்டு சொல்ல, நீங்கள் எங்கே போனாலும் ஞானமும் இருக்கணும், கனியாக இருக்கணும். சில இறக்கம் இருக்கும், ஆனால் ஞானம் இருக்காது. அவங்ககிட்ட பணத்தை கொடுத்துட்டு பின்னாடி சுற்றி நிற்பாங்க. புரியுங்களா? திடீர்னு அதில் போட்டுருவாங்க. 4000 வந்துருக்கோம் காணிக்கை. அந்த 4000 அதில் போட்டுட்டு அப்புறம் இவர் என்ன பண்ண மீட்டிங் நடத்துன்னு சொல்லிவிட்டு அப்புறம் மீட்டிங்கை ஓட்டுருவார். நோட்டீஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பார் எல்லாருக்கிட்டையும். புரியுங்களா? ஞானமும் வேணும், வேத ஞானமும் வேணும், வேத கனியும் வேணும். ஏசுட்டு அதான் சொன்னார், உங்களிடத்தில் ஞானமும் இருக்கணும், கனியும் இருக்கணும். நீங்கள் எங்கே போனாலும் புறாய் போல் கபடற்றலாக இருக்கணும், ஆனால் சர்பத்து போல வினாவலாக இருக்கணும். புரியுங்களா? உலகத்தில் எல்லா பாம்பும் கொண்டு வந்து பெட்டியில் போட்டு நீங்கள் அடக்கிட்டு அப்புறம் எதில் நல்ல பாம்பு இருக்குதுன்னா எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஒன்று நல்ல பாம்பு இருக்குது, சர்பம். மீதெல்லாம் மண்வெளி பாம்போ தனி பாம்போ எல்லா பாம்பும் போட்டு வச்சுருக்கிறோம். இதில் எதில் நல்ல பாம்பு இருக்குது? எல்லாம் கூட ஒரே மாதிரி இருக்குது. எதில் சர்பம் இருக்குது கண்டுபிடிக்க முடியும்? மகுடத்தை ஊதுனா தான் வேலை செய்யும். அப்போ மகுடத்தை ஊதும் போது அந்த பெட்டி என்ன பண்ண தானே உருண்டு வெளியே வரும். அப்போது நம்ம சபையில் வந்து சர்பத்து போல் இருந்தால் தான் வசத்தை கேட்டு டக்குன்னு அதை பிக்கப் பண்ணணும். அதை ரிசீவ் பண்ணக்கூடிய அளவு தான் ஞானம். நம்ம வசத்தை சொல்கிறோம், நீங்கள் அப்படியே கேட்டுட்டு அப்படியே மந்தம் போயிருந்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே எப்படி இருக்குது? அவங்க மண்வெளி பாம்பாக இருக்கிறாங்க, 2 தேனும் தலை வச்சுருக்கிறாங்கன்னு அர்த்தம். நீங்கள் மண்வெளி பாம்பாக இருக்க விரும்புகிறீங்களா? சர்மமாக இருக்க மாதிரி உங்ககிட்ட தான் இருக்குது. நாங்கள் ஐயா ஒரு வசனம் வருதுன்னா அதை ரிசீவ் பண்ணுறதா யார்? ஞானம் உள்ளவன். புரியுதுங்களா? ஞானம் இல்லைன்னா என்ன பண்ண, எழுத மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க, அப்படியே உட்காந்துப்பாங்க. அப்புறம் என்ன பேசுனா அவங்களே தெரியாது. அதே பிசாசு வந்து மறுபடியும் பேச ஆரம்பிச்சிடுவாங்கல்ல. அந்த ஊழியத்தை பேச உயர்த்தி அவர் கொண்டு சபையில் வைப்பாங்க. அவர் முழு சபையை எடுத்து அவர் என்ன பண்ணுறாரு? சபையை காலி பண்ணிடுறாரு. அதுக்கு யார் காரணம்? அந்த ஞானம் வளராதனால. 20 ஆத்மா இருக்கும், 20 ஆத்மா அவர் கொண்டு போயிடுவார். புரியுங்களா? அப்புறம் பாஸ்டர் அவர்கிட்ட போய் நிற்பாங்க. அதுதான் அந்த ஆண்டவர் சொல்ல, ஞானத்திலையும் சிறந்தவளாக இருக்கணும், கனியிலையும் சிறந்தவளாக இருக்கணும். அல்லேலூயா. கடைசியாக ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் உங்களுக்குள்ள சிநேகனாக இருந்தால் மனுஷர்களையும் ஜனங்களையும் கொடுப்பேன்றார். என்ன கொடுப்பாரா? நீங்கள் ஆண்டவர் சிநேகனாக மாறிட்டீங்கன்னா மனுஷர்களை அள்ளி கொடுப்பாரு, ஜனங்களை வாரி கொடுப்பார். அள்ளி கொடுக்குறது வேறு, வாரி கொடுக்குறது வேறு. ஆண்டவர் அந்த வசனம் வாசித்து முடிக்கலாம். ஏசாயா 43:4 வசனம் சொல்லுகிறது, நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நான் உன்னை சிநேகிதன் ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு பதிலாக ஜனங்களையும் கொடுப்பேன். நீங்கள் ஆண்டவர் சிநேகம் மாறி பாருங்க, ஆண்டவர் வாரியும் கொடுப்பார், அள்ளியும் கொடுப்பார் ஜனங்களை. அது பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா உன்னுடைய எல்லா தேவைகளும் மந்தையினுடைய பலத்தில் இருக்கிறது. ஒரு சபை எதில் இருக்குதுன்னா மந்தையுடைய பலத்தில் தான் மேய்ப்பர் நிற்க முடியும். மந்த பலவீனம் ஆயிடுச்சுன்னா அப்பயே மேய்ப்பருடைய காலம் ஆட ஆரம்பிச்சிடும். புரியுங்களா? அதனால தான் மந்தையை பலப்படுத்தி சொல்கிறார் ஆண்டவர். அதில் நசல் கொண்டதாக இருந்தால் அதை சரிப்படுத்து, ஸ்திரப்படுத்திக்கோ. அது ஊண்டி நடக்குதுன்னா என்ன பண்ணு, அது மேலே எல்லாத்தையும் தூணி எடுத்து வைக்கிறாத, அதை உருவாக்கு. புரியுங்களா? நம்ம என்ன பண்ணோம், ஒன்றுமே இல்லாத அவங்ககிட்ட வாங்கினே இருப்போம், அவங்ககிட்ட வாங்கி அவங்க சபையை விட்டு ஓடிவிடுவான். ஏன்னா அவன் தான் கொடுப்பாரு. கட்சியில் பார்த்தா அது உன்ன சபையில் உட்காந்துக்கும். நம்ம அவரை நம்பலை, ஆனால் அதை நீ ஸ்திரப்படுத்த வேண்டிய வேலை இருக்குது. ஆனால் ஜனங்களை அள்ளி தருவாராம். புரியுங்களா? மக்களை மனுஷரும் அள்ளி தருவார் ஆண்டவர். அப்போ நீ சிநேகம் தான் இருக்க சொல்கிறாரு பாருங்கள். நீ என் பார்வைக்கு அருமையாக இருந்தபடியால், நம்ம அவர் பார்வைக்கு எப்படி இருக்கணுமா? அருமையாக இருக்கணும். அடுத்த சொல்கிறார், கனம் பெற்றிருக்கிறாய், நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு பதிலாக ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். யாக்கோபு 2:23 சொல்கிறது, அப்படி ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேதவாக்கி நிறைவேற்றது. அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். உலகத்தில் நட்சத்திரம் போல் அவன் ஜனத்தை கொடுத்தான் ஆண்டவர். யோசித்து பாருங்கள், ஒரு ஆபிரகாமத்தான், ஒரு விசுவாசத்தை நம்பி வந்தான். அப்புறம் விசுவாசம் அதே ஈசாக்கு கிரியில் கொண்டு போய் தேவனுக்கு பலி செலுத்துகிறான். அப்போ விசுவாசம் கிரியை ரெண்டும் ஒன்றா சேர்ந்தனால விசுவாசம் இல்லாத கிரியே செத்தது, விசுவாசம் இல்லாத செத்தது. அப்போ விசுவாசம் கிரியை ஒன்றா இணைஞ்சனால சிநேகிதனாக மாறிட்டான்.
சிநேகிதன் நம்மனால அவனுக்கு கீழே இன்னைக்கு நம்ம மறிக்கிறோம். கிறிஸ்துக்குள்ளே மறிக்கிறவர்கள் அவனுடைய ஆத்மா அவனுடைய மடியில் போய் தோட்டத்தில் போய் இளைப்பாறுகிறது. நம்மளை யார் மடியில் போகிறோம்? ஆபிரகாம் மடியில் போய் நிற்கிறோம். ஒரு நாள் நீங்கள் ஆபிரகாம் மடியை போய் பார்ப்பீங்க. ஆபிரகாம் முகமுகமாக பார்க்க முடியும். அல்லேலூயா. என்னைக்கு இருந்தாலும் மறிக்க போகிறோம். என்னைக்கு இருந்தாலும் சரீரம் மரண சந்திகள்லாம் நித்திய ஜீவன் இல்லை. அப்போ மரணம் என்பது ஆத்மாவையும் ஆவியும் பிரிக்கிற இடத்துக்கு பேர் தான் மரணம். அல்லேலூயா. மரணம் சந்திக்கும். கடைசியாக யோபு 42:10 சொல்கிறது, யோபு தன் சிநேகத்திற்காக வேண்டது செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றையும் பார்க்கணும் இரண்டதனையா கர்த்தர் அவனை தந்தலையினார். அல்லேலூயா. ஆயுஷ்காக கூட்டுவார். சிநேகத்திற்காக நான் ஜெபிக்கணும். அப்போ ஒரு நல்ல சிநேகத்துக்கு என்ன பண்ணோம்? ஜெபிக்கணும். அப்போது நமக்கு சிறையிருப்பு என்ன பண்ணுவார்? ஆயுஷ்காலுக்கு கூட்டுறாரு. நம்ம வீட்டை நிரப்புறார், சபையை நிரப்புறார், எல்லாம் சேவுறார். நம்ம சிநேகத்தை சேருங்க. எவ்வளோ முடிஞ்சாலும் சிநேகத்தை சேருங்க. எந்த ஊழியக்காரர்கிட்ட நம்ம வெறுப்பு கேட்கக்கூடாது. அவங்களுக்கு பின்னாடி ஒரு ஆவி இருக்கும். அது நம்ம துரத்துவதுக்காக ஜெபம் பண்ணணும். அவ்வளோதான். எந்த மனுஷனுக்கு பின்னாடி ஒரு ஆவி வேலை செய்யும். ஜெபம் மட்டும்தான் அதை துரத்தும். உள்ளே வந்திருக்க சத்தியத்தை விதைத்து அவங்கள நல்ல மனுஷனாக மாற்றுறோம். புரியுங்களா? ஜெபிக்கும் போது ஆத்மா உள்ளே வருது. சத்தியத்தை விதைத்து நல்ல மனுஷனாக மாற்றி ஆண்டவருக்கு மனவட்டியை உருவாக்கப்படுகிறது. இன்னைக்கு ஆவியை நம்மோடு இடைப்பட்டிருக்கிறார். கர்த்தருடைய நாம மகிமைக்காக. அன்பிற்குரியவர்களே, சத்திய வேத ஆராய்ச்சி வித்தியாசாலை தரிசன ஊழியம் 1. வடமாநிலத்தில் 300 திருச்சபைகளை உருவாக்குதல். 2. மாதம் ஒருமுறை எழுப்புதல் உருவாக்கும் எழுப்புதல் கூட்டம். 3. ஊழியர்கள், சபை தலைவர்கள், சுவிசேஷர்களுக்கென கருத்தரங்கு, அதாவது சத்திய வேத ஆராய்ச்சி நேரம். 4. டிவி ஊழியம். 5. பத்திரிகை ஊழியம். 6. CD DVD ஊழியம். 7. பவர் கேம்ப் அக்னி அபிஷேக முகாம். 8. உபதேச ஆராய்ச்சி கருத்தரங்கு ஊழியம். 9. நலிந்த குழந்தைகள் இல்லம். 10. 24 மணி நேர ஜெப மையம். 11. சத்திய தேவ ஆராய்ச்சி கல்லூரி. 12. சிறுவர்கள் உருவாக்கும் ஊழியம். 13. மருத்துவ முகாம். 14. ஜெயில் ஊழியம். 15. கைப்பிரதி ஊழியம். 16. கிராம ஊழியம். 17. மிஷனரியை உருவாக்கும் ஊழியம். 18. நன்றி துதி ஆராதனை கூட்டங்கள். 19. சமூக நலப்பணிகள் ஊழியம். 20. இன்டர்நெட் மூலமாக ஆன்லைன் படிப்புகள். இது விரைவில் வரவிருக்கின்றது. 21. தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துதல். இதனுடைய நோக்கங்கள்: 1 கோடி சீடர்கள் உருவாகுதல், 1 கோடி ஜாமக்காரர்கள் உருவாகுதல், 1 கோடி யுத்த வீரர்கள் உருவாகுதல், 1 கோடி ஊழியர்கள் உருவாகுதல். தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார். புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. அப்போஸ்தலர் நடபடிகள் 16:10.